Good evening, guys. குட் ஈவினிங்க. Good evening, da. Good evening, da. Voice audible, ah? அறிவுங்க. Voice audible. நேத்து நம்ம என்ன பார்த்தோம்? நேத்து நம்ம என்ன movies பார்த்தோம்? கிறிஸ்டோபர் மார்லோ, கிறிஸ்டோபர் மார்லோவும் இன்னொருத்தங்க பென் ஜான்சன். பென் ஜான்சனும் பார்த்தோம். ஓகேவா? கிறிஸ்டோபர் மார்லோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுல வர டாக்டர் ஃபாஸ்டஸ்ல அவர் கையில வந்து ஒரு வேர்டிங்ஸ பச்சை குத்திருப்பாருன்னு சொன்னல. வாட் இஸ் த வேர்டிங்? ஃப்ளை மேனா? கரெக்ட். ஃப்ளை மேன் அப்படின்ற வேர்டு தான் அவர் வந்து பச்சை குத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? கிறிஸ்டோபர் மார்லோ வந்து கிறிஸ்டோபர் மார்லோன்ற பாரு. டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து எந்த யூனிவர்சிட்டியில அவரோட எஜுகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு? விட்டன்பர்க் யூனிவர்சிட்டி. விட்டன்பர்க் யூனிவர்சிட்டில வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. பென் ஜான்சன் அப்படின்னு சொன்னாலே அவர் எதுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவர்? எந்த ஜான்ராக்கு? காமெடி ஆஃப் ஹியூமர். காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ். ஆஸ் வெல் அஸ் அவருக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு குவாரல் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் ஹூ இஸ் அதர் காய்? ஸ்டேஜ் டெக்கரேட் பண்றதுல இனிகோ ஜேம்ஸ். இனிகோ ஜேம்ஸ். அப்போ பென் ஜான்சன் வந்து எதை ரொம்ப ஃபேமஸா எழுதுறாருன்னு அர்த்தம்? மாஸ்கியூஸ். குயின் ஆஃப் மாஸ்க் வந்து அவங்க சாரி மாஸ்க் வந்து அவங்க ஃபேமஸ் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மாஸ்க் அப்படின்னு சொன்னாலே டிராமா வந்து ரொம்ப கிராண்டா டெக்கரேட் பண்ணி ஸ்டேஜ் எல்லாம் பயங்கரமா வெயிட்டா போட்டு பண்ணோம் அப்படின்னு சொன்னா அது நம்ம மாஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். அவரோட ஆன்டி மாஸ்க் என்னது? அவர் 2 மாஸ்க் எழுதியிருப்பாரு. ஒரு ஆன்டி மாஸ்க் எழுதியிருப்பார்ல. அது அவரோட மாஸ்க் எது அப்படின்னு சொல்லி கேக்குறேன். த மாஸ்க் ஆஃப் த குயினாக்கா? மாஸ்க் ஆஃப் குயின். ஓகேவா? அவரோட ஆன்டி மாஸ்க் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா மாஸ்க் ஆஃப் குயின் அப்படின்றது தான் அவரோட ஆன்டி மாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பென் ஜான்சனோட பிகினிங் ஒர்க் நம்ம என்ன பார்த்தோம்? 2 ஒர்க் வந்து தொடர்ந்து பப்ளிஷ் ஆயிருக்கும்ல. ஒன்னு வந்து நல்லா ஃபேமஸா இருக்கும். இன்னொன்னு வந்து அதுல ஃபெயிலியரா இருக்கும். அதுல கூட ஷேக்ஸ்பியர் ஒரு கேரக்டரா வருவாருன்னு சொன்னேன். வாட் இஸ் த ஒர்க்? A Tale of Tuppa. டேல் ஆஃப் டப் கிடையாது. என்னதுடா? எந்த ஒர்க்ல வந்து ஷேக்ஸ்பியர் கேரக்டர் அப்பியர் ஆவாரு பென் ஜான்சனோட ஒர்க்ல? எவ்ரிமேன் In his humor. எவ்ரிமேன் இன் ஹிஸ் ஹியூமர். Humor. எஸ். எவ்ரிமேன் இன் ஹிஸ் ஹியூமர் அப்படின்ற ஒர்க்ல தான் ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு கேரக்டர் அப்பியர் ஆவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவரோட நேம் என்னன்னு சொல்லி வந்திருக்கும் அதுல. Old novel. கரெக்ட். ஓல்டு நோவல் அப்படின்ற நேம்ல தான் வந்து அவர் வந்து நடிச்சிருப்பாரு. ஓகேவா? எவ்ரிமேன் இன் ஹிஸ் ஹியூமர். அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா வந்த டைட்டில் என்னது? Every man out of his humor. எவ்ரிமேன் அவுட் ஆஃப் ஹிஸ் ஹியூமர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பென் ஜான்சன் வந்து எப்படி ஸ்டேஜ் டிசைனர் இனிகோ ஜேம்ஸ் கிட்ட எப்படி தான் சண்டை போட்டுட்டே இருப்பாரோ அதே மாதிரியே குவாரல்ல இன்வால்வ் ஆகுற இன்னும் 2 பர்சன்ஸ் யாரு? மார்ட்சன் டீக்கர். மார்ட்சன் டெக்கர். கரெக்ட். மார்ட்சன் அண்ட் டெக்கர் அவங்க 2 பேர் கூட தான் எப்ப சண்டை போட்டுட்டே இருப்பாரு. இவங்க எல்லாரும் மாத்தி மாத்தி பெண்ணால சண்டை போட்டுக்கிற விஷயத்தை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? வாட் இஸ் த டைட்டில்? வார் ஆஃப் தியேட்டர். வார் ஆஃப் தியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எஸ், வார் ஆஃப் தியேட்டர்ஸ். வார் ஆஃப் தியேட்டர்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னது? வார் ஆஃப் தியேட்டர்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னதுடா? நான் பாயிண்ட் ஈஸ்டர் அப்படின்னு ஒரு ஒர்க் சொல்லி கொடுத்தேன் 1601ல. அதையும் இந்த வேர்டையும் குழப்பிக்காதீங்க. ரெண்டும் ஒரே மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அப்ப அதோட டேர்ம் என்னவா இருக்கும்? வார் ஆஃப் தியேட்டர்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் போயிட்டோ. வார் ஆஃப் தியேட்டர்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் போய்டோமாச்சியா. ஞாபகம் இருக்கா? போய்டோமாச்சியா ஞாபகம் இருக்கா? காமிக்கவா? எஸ் மேம்.
பொயட்டோமேச்சியா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ வார் ஆஃப் தியேட்டர்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, பொயட்டோமேச்சியா அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவரோட இன்னொரு ஒர்க் வார் ஆஃப் தியேட்டர்ஸ் கீழ வர இன்னொரு ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது தான் பொயட் ஈஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 1601ல அது பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பொயட் ஈஸ்டர் அப்படின்ற டெர்ம் யார் காயின் பண்ணியிருப்பா? இவருக்கு டிசிடரஸ் எராமஸா? டெரஸ்ட்ரியஸ் எராஸ்மஸ் அப்படின்ற ஒருத்தர் தான் காயின் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அப்ப அனாட்டமி ஆஃப் வேர்ல்ட் அப்படின்னு யார் ஒர்க் எழுதியிருப்பா? John Donne. ஜான் டன். அப்ப அனாட்டமி ஆஃப் கிரிட்டிசிசம்? Fry. நார்த்ரோப் ஃப்ரை. அப்ப அனாட்டமி ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன்? H.G. Wells. அனாட்டமி ஆஃப் அப்சர்டிட்டி? Thomas Nash. தாமஸ் நேஷ். அப்ப தியேட்டர் ஆஃப் க்ரூவலிட்டி? தியேட்டர் ஆஃப் Antonian. க்ரூவலிட்டி. Antonian Archer. ஆண்டனியோ அட்ரூட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? பென் ஜான்சனோட வால்போன் அப்படின்ற ஒர்க்குக்கு சப்டைட்டில் என்ன? Fox. The Fox. கரெக்ட். வால்போன் அப்படின்ற ஒர்க்குக்கு சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஈஸ்ட்வர்ட் ஹோ அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. ஈஸ்ட்வர்ட் ஹோ எத்தனை பேர் சேர்ந்து எழுதியிருப்பாங்க? 3 பேர். 3 பேர் எழுதியிருப்பாங்க. அப்ப அந்த ஈல வந்து 3 கோடு இருக்கு. அதனால அந்த 3 பேர் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அப்ப அந்த 3 பேர் யாரெல்லாம்? Decker. Webster. டெக்கர் அதுக்குள்ள வர மாட்டாரு. டெக்கரும் வெப்ஸ்டரும் சேர்ந்து எழுதுனது வந்து வேற. ஏன்னா வெப்ஸ்டரோட ஸ்டார்டிங் லெட்டர் எதுல ஸ்டார்ட் ஆகுது? டபிள்யூல ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அவரோட எழுதின ஒர்க் என்னவா இருக்கும்? West Ho. வெஸ்ட்வர்ட் ஹோ அப்படின்ற ஒர்க்கை தான் தாமஸ் டெக்கரும் ஜான் வெப்ஸ்டரும் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? நான் என்ன கேக்குறேன், ஈஸ்ட்வர்ட் ஹோவை யார் எழுதுனா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அதுல 3 கோடு இருக்கு. Chapman. ஜார்ஜ் சாப்மேன், இன்னொருத்தர் ஜான் மாஸ்டன். ஜான் மாஸ்டன், இன்னொரு ஆளு நமக்கு தெரிஞ்ச ஆளு Ben Johnson. பென் ஜான்சன். அவ்வளவுதான். இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் ஈஸ்ட்வர்ட் ஹோ எழுதியிருப்பாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அந்த டைட்டில் அலூட் பண்ணி வந்ததுதான் வெஸ்ட்வர்ட் ஹோ அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வெஸ்ட்வர்ட் ஹோவை யார் எழுதியிருப்பா அப்படின்னு சொல்லி தாமஸ் டெக்கரும் ஜான் வெப்ஸ்டரும் சேர்ந்து எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? எபிசீன் அப்படின்ற ஒர்க்கோட சப்டைட்டில் என்ன? எபிசீன் அப்படின்ற ஒர்க்கோட சப்டைட்டில் என்ன? நான் கூட ஒரு கதை சொல்லி கொடுத்தேன்ல, ஒருத்தனுக்கு வந்து சவுண்ட்னா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. The Silent Woman. மறந்துடக்கூடாது. சரியா? எபிசீன் அப்படின்ற அந்த ஒர்க்கோட சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா த சைலண்ட் விமன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பென் ஜான்சனும் தாமஸ் நாஷும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி எழுதின ஒர்க் என்ன? The Isle of Dogs. ஐசில் ஆஃப் டாக்ஸ். அது வந்து ஒரு லாஸ்ட் சட்டாரிக்கல் பிளே. லாஸ்ட்னா எல்ஓஎஸ்டி, தொலைஞ்சு போன சட்டாரிக்கல் காமெடி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதுதான் வந்து த ஐசில் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ மாஸ்க்ல ஆன்டி மாஸ்க் என்னது? ஆன்டி மாஸ்க் என்னது? பென் ஜான்சனோட ஆன்டி மாஸ்க் என்னது? மாஸ்க் ஆஃப் இப்பதானே ஸ்டார்டிங்ல பிரின்ஸ் சொன்னாங்க. மாஸ்க் ஆஃப் நான் சொல்றது புரியலையா? இல்ல குழப்புறேனா? என்ன ஆச்சு? ஏன் ஆன்சர் வர மாட்டேங்கி? த மாஸ்க் ஆஃப் குயின்ஸ். மாஸ்க் ஆஃப் குயின்ஸ். பென் ஜான்சன் வந்து மாஸ்க் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஓகேவா? அவரோட இம்பார்ட்டன்டான மாஸ்க்னு 3 இது சொல்லி கொடுத்தேன். த மாஸ்க் ஆஃப் பிளாக்னஸ், த மாஸ்க் ஆஃப் பியூட்டி, த மாஸ்க் ஆஃப் குயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல மாஸ்க் ஆஃப் பிளாக்னஸும் மாஸ்க் ஆஃப் பியூட்டி இது ரெண்டுமே நார்மலான மாஸ்க். ஓகேவா? ஆன்டி மாஸ்க்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா த மாஸ்க் ஆஃப் குயின்ஸ் வந்து ஆன்டி மாஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அது அவர் ரிலிக்ஸ்ல வந்து த சீலியா அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அதுல ஒரு லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னேன். ட்ரிங்க் டு மீ ஒன்லி வித் தைன் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஞாபகம் இருக்கா? ட்ரிங்க் டு மீ ஒன்லி வித் தைன் ஐஸ். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. ஓகேவா? அப்ப டேல் ஆஃப் டப்னு சொல்லி இன்னொருத்தர் யார் எழுதியிருப்பா? ஜானதன் ஸ்விஃப்ட். ஜானதன் ஷிஃப்ட் வந்து எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது கூட கம்பானியன் பீஸா பப்ளிஷ் ஆன ஒர்க் என்னது? ஜானதன் ஷிஃப்ட் எழுதின டேல் ஆஃப் டப் கூட. நேத்து கூட உட்காந்து கதை சொன்னேன். Battle of Book. எஸ், பேட்டில் ஆஃப் புக்ஸ் அப்படின்றது அது கூட சேர்ந்து பப்ளிஷ் ஆன ஒர்க் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பேட்டில் ஆஃப் புக்ஸ். ஓகேவா? சோ பேட்டில் ஆஃப் புக்ஸ் அப்படின்றப்போ அது எந்த லைப்ரரியில சண்டை போட்டிருப்பாங்க எல்லாரும்? King Library. கிங்ஸ் லைப்ரரி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். யாருக்கு யாருக்கும் நடுவில் நடக்கிற சண்டை அது வந்து?
ஏன்ஷியன்ட்டுக்கும் மாடர்னிஸ்ட்டுக்கும். ஏன்ஷியன்ட் ரைட்டர்ஸ்க்கும் மாடர்ன் ரைட்டர்ஸ்க்கும் நடக்கிற சண்டை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏன்ஷியன்ட் ரைட்டர்ஸ் யார் ரெப்ரசென்ட் பண்றாங்க? மாடர்ன் ரைட்டர்ஸ் எந்த இன்செக்ட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது? ஹனி, ஸ்பைடர். ஹனி பீயும் ஸ்பைடர் தான் வந்து ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானத்தன் ஷிஃப்டோட இதுல பார்த்தோம். ஓகேவா? எட்வர்ட் த செகண்ட்ல அவரோட கே ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற இன்னொரு ஆள் வந்து யாரு? வாட் இஸ் ஹிஸ் நேம்? கேவஸ்டன். கரெக்ட். அது மறந்துடக்கூடாது. சரியா? கேவஸ்டன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஜூ ஆஃப் மால்டா அப்படின்ற ஒர்க்கை பார்த்து ஷேக்ஸ்பியர் இன்ஃபுளுன்ஸ் ஆகி எந்த ஒர்க் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு? அதுலயும் ஜூ வருது. அப்ப அதே மாதிரியே ஷேக்ஸ்பியரோட எந்த ஒர்க்ல வந்து ஒரு ஜூயிஷ் மணி Merchant of லெண்டர் வருவாரு? Venice. Merchant of மர்ச்சன்ட் ஆஃப் Venice. வெனிஸ். ஓகேவா? ஜூ ஆஃப் மால்டா அப்படின்றது கிறிஸ்டபர் மார்லோவோட ஒர்க். அதை பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆகி ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணிருப்பாரு? த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அப்படின்ற ஒர்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஜூ ஆஃப் மால்டா நெட் கொஸ்டின் ஒன்னு ஆல்ரெடி கேட்டது அப்படின்னு சொன்னா மேட்ச்வேலியன் வில்லன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த மேட்ச்வேலியன் வில்லனோட நேம் என்ன? மேட்ச்வேலியன் வில்லனோட நேம் என்னடா? பில ஸ்டார்ட் ஆகும் ஆல்பபெட். ஏபி. பராபஸ். Barabbas. கரெக்ட். பராபஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? த டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு 160 ரிலீஜியஸ் போம்ஸ் யார் எழுதிருப்பா? த டெம்பிள். மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? அதுல படிச்சோம். த டெம்பிள், பிரீஸ்ட் இன் த டெம்பிள், ஸ்டெப்ஸ் டு த டெம்பிள். அவரோட ஃபாலோவர் ஒருத்தர் ஸ்டெப்ஸ் டு த டெம்பிள்னு ஒர்க் எழுதினாரு. இப்ப த டெம்பிள் அப்படின்னு சொல்லி அதுல 160 ரிலீஜியஸ் போம்ஸ் இருந்துச்சு. அது கூட அவர் பப்ளிஷ் பண்ணல. அவரை கூட சேஜ் ஆஃப் மெட்டாபிசிக்கல் போயட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை பார்த்து அவரோட ஃபாலோவர் கூட சேஜ் அண்ட் சீர் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணியிருப்பாரு. யாரு? ஜார்ஜ் ஹெர்பர்ட். கரெக்ட். ஜார்ஜ் ஹெர்பர்ட். ஜார்ஜ் ஹெர்பர்ட் தான் அப்ப என்னன்னு எழுதினாரு ஒர்க் வந்து? த டெம்பிள். த டெம்பிள். அப்ப ஸ்டெப்ஸ் டு த டெம்பிள்னு யார் எழுதியிருப்பா? Richard Crashaw. ரிச்சர்ட் கிராஷா. ஓகேவா? ஸ்டெப்ஸ் டு த டெம்பிள்னு யார் ஒர்க் எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா ரிச்சர்ட் கிராஷா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மில்டனோட ஸ்கிரைப் யாரு? ஆண்ட்ரூ மார்வெல். மில்டனோட ஸ்கிரைப் யாரு அப்படின்னு சொன்னா ஆண்ட்ரூ மார்வெல். அவர் வந்து யங்கஸ்டா ஓல்டஸ்டா? யங்கஸ்ட். யங்கஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ ஹூ இஸ் த ஓல்டஸ்ட்? ஆப்ரஹாம் கவுலி. மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்ற டேர்ம் யார் காயின் பண்ணியிருப்பா? சாமுவல் ஜான்சன். சாமுவல் ஜான்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நேத்து ஒரு இது பார்த்தோம்ல, யூனிவர்சிட்டி விட்ஸ். அந்த டேர்ம் யார் காயின் பண்ணியிருப்பா? செயின்ஸ்பெரி. ஜார்ஜ் செயின்ஸ்பெரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? லாஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்ற டேர்ம் யார் காயின் பண்ணியிருப்பா? ஜெர்ட்ரூட் ஸ்டெயின். கிரெட்டுட் ஸ்ட்ரெயின் வந்து காயின் பண்ணியிருப்பாங்க. விமனிசம்? அலைஸ் வாக்கர். ஆலிஸ் வாக்கர் வந்து காயின் பண்ணியிருப்பாங்க. உமனிசம் அப்படின்ற டேர்ம் வந்து பார்த்தோம். ஓகேவா? ஸ்பானிஷ் ட்ராஜடி அப்படின்ற ஒர்க் யாரோடது? தாமஸ் கிட். தாமஸ் கிட்டோடது ஸ்பானிஷ் ட்ராஜடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது சப்டைட்டில் என்ன? ஹெரோனிமா இஸ் மேட் அகெயின். ஹீரோனிமா இஸ் மேட் அகெயின். அதுல வர பிளே வித் என்ன பிளே? சாலிமன் அண்ட் பெர்ஷிடா. சாலமன் அண்ட் பிரசிடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த பிளே வித் இன் பிளே வந்து யார் வந்து தப்பு செஞ்சவங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ற ட்ரிக்கா தான் நம்ம எதை பாக்குறோம் அப்படின்னு சொன்னா பிளே வித் இன் பிளே வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? அப்ப அது வந்து ஒரு மவுஸ் ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் மவுஸ் ட்ராப் அப்படின்னா அதுல தான் வந்து எலி வந்து மாட்டும் அப்படின்றத மவுஸ் ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மவுஸ் ட்ராப் அப்படின்னு சொல்லி யார் ஒர்க் எழுதிருப்பா? மவுஸ் ட்ராப் அப்படின்னு சொல்லி யார் ஒர்க் எழுதிருப்பா? ஷீஸ் அ குயின் ஆஃப் டிடெக்டிவ் ஃபிக்ஷன். அகதா கிறிஸ்டி. அகதா கிறிஸ்டி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ அகதா கிறிஸ்டி தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா குயின் ஆஃப் டிடெக்டிவ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டிடெக்டிவ் ஃபிக்ஷனை ஃபர்ஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம யாருன்னு சொல்லுவோம்?
ரொம்ப பழைய ஆளு. அவரு ஒரே ஒரு வொர்க் மட்டும் தான் அந்த டிடெக்டிவ் வொர்க்ல அவர் எழுதவே செஞ்சிருப்பாரு. யார் அது? எட்கர் ஆலன் போவா மேம்? ஆ கரெக்ட். எட்கர் ஆலன் போ. எட்கர் ஆலன் போட என்ன வொர்க்? ஏதாவது ஒரு வேர்டு ஏதாவது ஒண்ணு? ஏதாவது ஒரு வேர்டாவது ஞாபகம் இருக்கும்ல? இதுதான் அவரோடது அப்படின்னு சொல்லிட்டு. த மர்டர் இன் த ரூக். கரெக்ட். மர்டர் இன் த ரூக் மார்க் அப்படின்றது தான் சொல்லி பார்த்தோம். ஓகேவா? கால்ரிட்ஜோட ஆட்டோபயோகிராஃபி என்ன? பயோகிராஃபியா லிட்ரரியா? அதே மாதிரியே வேர்ட்ஸ்வர்த்தோட ஆட்டோபயோகிராஃபி ப்ரிலூட். ப்ரிலூட். ப்ரிலூட் எந்த இயர்ல எழுதி எந்த இயர்ல பப்ளிஷ் பண்ணாங்க? சிக்ஸ்டீன் நாட் ஃபைவ் டு 1650. யோசிச்சு சொல்லுங்க. வேர்ட்ஸ்வர்த்தும் சரி, கால்ரிட்ஜும் சரி ரொமான்டிக் ரைட்டர். சரி, அப்ப ரொமான்டிக் ரைட்டர் அப்படின்றப்ப அவங்களோட இயர் எதுல ஸ்டார்ட் ஆகும்? ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க்கை இமேஜின் பண்ணி பாருங்க. அது எதுல ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. அப்ப அதுவும் அதுல தான் ஸ்டார்ட் ஆகும். 1805. கரெக்ட். 1805. ஓகேவா? 1805ல தான் ப்ரிலூட் வந்து எழுதியிருப்பாங்க. பப்ளிஷ் ஆன இயர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1850ல அது வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எப்பவுமே ரொமான்டிக் ரைட்டர்ஸ் 18ல தான் ஸ்டார்ட்டே ஆவாங்க. இல்லைன்னா மிஞ்சி மிஞ்சி போனா லிரிக்கல் பேலட்ஸோட இயர் ஸ்டார்டிங் என்ன சொல்லுங்க? லிரிக்கல் பேலட்ஸ் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? லிரிக்கல் பேலட்ஸ் 78. 1798. ஓகேவா? 1798ல லிரிக்கல் பேலட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்படி 17ல அது மேபி அது ஸ்டார்ட் ஆகலாம். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா அது 18ல ஸ்டார்ட் ஆகும். அதை விட குறைஞ்சோ இல்ல அதை விட கூடியோ டெஃபினட்டா ரொமான்டிக் ரைட்டர்ஸோடது போகவே போகாது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ 17 அப்படின்றது அதோட ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, கிளியர் தானே இது? கிளியர். ஓகே. ஆர்கே நாராயணன் எந்த இயர்ல born ஆயிருப்பாரு? 1929. ஆர்கே நாராயணன் கேட்க நான் ஏகே ராமானுஜம் கேட்கல. ஓகே மேம். 19 நாட் 6. கரெக்ட். 1906ல தான் அவர் வந்து born ஆயிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ராஜாராவ் 1908. 1908. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போது இந்தியன் ரைட்டர்ல யார் மூத்தவங்களா நம்ம பார்ப்போம்? ஹென்றி டெராசியோ. கரெக்ட். ஹென்றி டொரோசியோ தான் நம்ம மூத்தவர் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன ஃபேமிலி வருவாங்க கூட்டத்தோட? டட் ஃபேமிலி. டட் ஃபேமிலி வருவாங்க. டட் ஃபேமிலில மூத்தவர் யாரு? மைக்கேல் டட். மிக்கேல் டட். அப்புறம் ரோமேஷ் டட். தேர்ட் வர்றது யாரு? தோரு டட். டோரு டட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? நிராட்சி சௌத்ரியோட ஆட்டோபயோகிராஃபி என்ன? நிராட்சி சௌத்ரி Autobiography of an unknown Indian. வெரி குட். ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் an unknown Indian பப்ளிஷ் ஆன இயர் என்ன? நம்ம படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கும் கண்டிப்பா. 1951. கரெக்ட். 1951 ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் an unknown Indian பப்ளிஷ் ஆன இயர் வந்து 1951. அதோட சீக்வல் என்னன்னு சொல்லி கொடுத்திருக்கேன். Thigh Hand Great கை Anarch. ஹேண்ட் கிரேட் அனாச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்குள்ள எந்த ஒர்க்கை பார்த்து அவர் இன்ஸ்பயர் ஆகி தலைவர் வந்து அவரோட ப்ரொஃபஷனே ஷிஃப்ட் பண்ணிருப்பாரு? Matthew Arnoldோட Scarlet Gypsy. அவ்வளவுதான். மேத்யூ ஆர்னால்டோட ஸ்காலர் ஜிப்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் படிச்ச 3 ட்ரியோ யாரா? ஒருத்தர் ரொம்ப ஒர்க் எழுதியிருப்பார்ல நிறைய. ட்ரியோல 3 பேர் யாரெல்லாம் வருவா? ஃபர்ஸ்ட் யார் வருவா? முல்க்ராஜ் ஆனந்த், ஆர்.கே. நாராயண், முல்க்ராஜ் ராஜாராவ். ஆனந்த், ஆர்.கே. நாராயணன், ராஜாராவ். இவங்க 3 பேர் தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் படிச்ச ட்ரியோன்னு படிச்சோம். செகண்ட் படிச்ச 3 பேர் யாரு? ஜெயேந்திர மகாபாட்னா, ஆர்.கே. ராமானுஜம், ஏ.கே. பார்த்தசாரதி. ராமானுஜம் அண்ட் பார்த்தசாரதி. ஓகேவா? ஜெயேந்திர மகாபத்ரா, ஏ.கே. ராமானுஜம், பார்த்தசாரதி. இவங்க 3 பேர் தான் நம்ம நெக்ஸ்ட் ட்ரியோ அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆசிஃப் குறும்பா இப்ப எந்த இயர்ல born ஆயிருப்பாரு? 1928. 1928. கமலாதாஸ் 32. 32. மனோகர் மல்கோகர் 1913. மனோகர் மல்கோகர் எந்த இயர்ல born ஆயிருப்பாரு? 1913. நயன்தரா சாகல், ரூத் பவர் ஜாவ்லா, சம்மன் நாகல் இவங்க எல்லாரும் 27. 27. குருச்சரண் தாஸ் 42. வெரி குட். 42. மகேஷ் தத்தானி 58. 58. சல்மான் ருஷ்டி
47. 47. 47. விக்ரம் சேத் 52. கரெக்ட். விக்ரம் சேத்துக்கு நம்ம ஒரே ஒரு ஒர்க் எப்ப பார்த்தாலும் படிப்போம்ல, அவர் அவார்ட் ஒன் ஒர்க். வாட் இஸ் தட்? Golden Gate. கோல்டன் கேட். கோல்டன் கேட்ல டோட்டலா எத்தனை சானட்ஸ் இருந்திருக்கும்? 590. 590. 590 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? பெர்ஃபார்மினிவிட்டி அப்படின்ற டேர்ம் யார் காயின் பண்ணிருப்பா? பெர்ஃபார்மேட்டிவிட்டி. பெர்ஃபார்மினிவிட்டி. ஜெண்டர் பெர்ஃபார்மினிவிட்டி. A.L. Austin. கரெக்ட். பெர்ஃபார்மிவிட்டி அப்படின்ற டேர்ம் யார் காயின் பண்ணிருப்பா அப்படின்னு சொன்னா ஜேஎல் ஆஸ்டின் தான் காயின் பண்ணிருப்பாங்க. அப்ப ஜெண்டர் பெர்ஃபார்மிவிட்டி அப்படின்ற டேர்ம் யார் காயின் பண்ணிருப்பா? ஜெண்டர்னு வந்தா டெஃபினட்டா ஃபெமினிஸ்ட் ரைட்டர்ஸ் தான் யாரோ ஒருத்தங்க. ஹூ இஸ் ஷி? Right. தலித்லலாம் இல்ல. நம்ம பிரிட்டிஷ் ரைட்டர்ஸ்ல தான் வருவாங்க. ஜூடித் Judith Butler. ஜூடித் பட்லர். ஓகேவா? ஜூடித் பட்லர் தான் ஜெண்டர் பெர்ஃபார்மிட்டிவிட்டி அப்படின்ற டேர்ம் வந்து காயின் பண்ணிருப்பாங்க. கிரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியா அப்படின்ற ஒர்க்கை யார் எழுதியிருப்பா? நம்ம படமா பார்த்திருப்போம் தெரியுமா? ஒரு கேர்ள், ஒரு குட்டி பொண்ணு இருப்பா, ஒரு பெரிய சிங்கம் இருக்கும். C.S. Lewis. கரெக்ட். சிஎஸ் லீவிஸ் அப்படின்றவங்க தான் வந்து என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா கிரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியா அப்படின்ற ஒர்க் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? சோ நம்ம இன்னைக்கு உள்ள ரிவிஷன் செஷன் போலாம். சரியா? குரூப்ல வந்து ஒரு 4 போட்டோஸ் வந்து போஸ்ட் பண்ணிருப்பேன். இது நம்ம ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது கதையோட நான் படிக்க வச்சிருக்கேன். பட் இப்போ நீங்க எக்ஸாம் ஹால் போறீங்கன்றப்போ அதோட குரோனாலஜி உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஐ எம் ஜஸ்ட் டஸ்டிங் அப். ஓகேவா? போட்டோ எல்லாருக்கும் ரிசீவ் ஆயிருக்கா குரூப்ல? ரிசீவ் ஆயிருக்கு. இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம புரியுற மாதிரி ஸ்லோ டவுன் ஆவே போலாம். சரியா? ஸ்கிரீன் அதனால ஷேர் பண்ண முடியாது. இதை நான் இன்னும் டைப் பண்ணி நான் கன்வெர்ட் பண்ணல. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பிக்சர் எது அப்படின்னு சொன்னா கேத்தலிக்ஸ், ரோமன் கேத்தலிக்ஸ், புரொட்டஸ்டன்ட்ஸ், ஆங்கிலிக்கன், பியூரிட்டன்ஸ்னு ஒரு என்னோட ஃபிங்கர்ஸ் தெரியற மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும். அந்த பிக்சரை 4 பிக்சர்ஸ்ல ஒரு பிக்சர் Yes, ma'am. எடுத்தாச்சு. எல்லாருமே என்ன பண்ணிருங்க, மொபைல வந்து ஸ்பீக்கர்ல போட்டுருங்க, இல்ல ஹெட்செட்ல போட்டுட்டு பிக்சர் எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் புரியும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம பிரிட்டிஷ் ரைட்டிங் நம்ம படிச்சிட்டு இருக்கோம்ல, எந்தெந்த ஏஜ் எதுக்கப்புறம் வருது, அந்தந்த டைம் பீரியட்ல எந்த கிங் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க, வச்சிட்டு இருந்தாங்க, நம்ம எல்லாமே பாக்குறோம்ல. அப்ப எல்லாரையும் பார்க்கும்போது என்ன நடந்துச்சு அவங்களோட பேக்ரவுண்ட்ல, எதனால அவங்க சேஞ்ச் பண்ணாங்க, எதனால அந்த பஞ்சாயத்து வந்துச்சு அப்படின்றது நமக்கு டெஃபினட்டா இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எல்லாத்தையும் எவ்வளவுதான் மட்டு மனப்பாடம் பண்ணாலும் அதுக்கு பேக்ரவுண்ட்ல என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளால ஈஸியா கம்பேர் பண்ணி படிக்க முடியும். இப்போ இன்னொரு 100 வருஷம் கழிச்சு யாரோ ஒருத்தங்க இப்ப இருக்கிற கரண்ட் நம்ம உயிரோட இருக்கோம்ல, இந்த டைம் பீரியட் 2022 2023 எடுத்து படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த டைம் பீரியட்ல கொரோனா வந்துச்சு, அப்புறம் ஒரு பிளைன் வந்து கிராஷ் ஆச்சு, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே அவங்க ஹிஸ்டரியா தான் படிப்பாங்க ஒரு 100 இயர்ஸ் கழிச்சு. அப்ப அந்த டைம் பீரியட்ல இருக்க ரைட்டர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க, ஐ மீன் அந்த டைம் பீரியட்னா இப்ப நம்ம கூட உயிரோட இருக்க ரைட்டர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அப்ப என்ன நடந்துச்சோ அதை பத்தி தான் புக் எழுதுவாங்க. அப்படித்தானே எல்லாருமே புக் எழுதுறாங்க. மேகசின்ஸ், ஜேர்னல்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே என்ன சொல்லுது? History. ஹிஸ்டரி சொல்லுது. அஸ் வெல் அஸ் இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்றத இப்ப இருக்க கரண்ட் ரைட்டர்ஸ் வந்து எழுதிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம அகஸ்டன் ஏஜ், ரெஸ்டோரேஷன் ஏஜ், பியூரிட்டன் ஏஜ்னு எல்லா ஏஜ் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்தந்த பீரியட்ல வாழ்ந்த ராஜாக்களா இருந்தாலும் சரிதான், அரிஸ்டோகிராட்ஸா இருந்தாலும் சரிதான், அந்த டைம் பீரியட்ல என்ன நடந்துச்சு அப்படின்ற பேக்ரவுண்ட சேர்த்து தான் அவங்க ஒர்க்காவே எழுதிருப்பாங்க. இப்ப ட்ரைடன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரைடன் வந்து பெரிய பெரிய ரைட்டர். ட்ரைடன், மில்டன் எல்லாருமே இம்பார்ட்டன்டான ரைட்டர்ஸ் நெட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது. ட்ரைடன் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா அவரோட டைம் பீரியட்குள்ள 3 கிங்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆயிருப்பாங்க. ஒவ்வொரு கிங் மாறும்போதும் அவரோட ரைட்டிங் ஸ்டைல், அவர் யார சப்போர்ட் பண்றாரு அப்படின்ற வொர்க்குமே சேர்ந்து சேர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ ட்ரைடனை நீங்க வெறுமனே மனப்பாடம் பண்ணணும் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ட்ரைடன் உங்களால படிக்கவே முடியாது. பயங்கரமா குழப்பம். இதுக்கு பெட்டர் அந்த பேக்ரவுண்ட்ல என்ன நடந்துச்சு, எந்த கிங்குக்கு அப்புறம் எந்த கிங் வந்தாங்க, யாருக்கு அப்புறம் யார் இறந்து போனா, என்ன சண்டையால அவங்க மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்ற உண்மை தெரிஞ்சுச்சு அப்படின்னா ட்ரைடனை ஈஸியா படிச்சிடலாம். ஏன்னா ட்ரைடன் அவ்வளவு ஒர்க் எழுதியிருக்காரு. ஒவ்வொரு கிங்க சப்போர்ட் பண்ணிருப்பாரு, அப்போஸ் பண்ணிருப்பாரு. ரிலீஜியன் வந்து ஜம்ப் பண்ணி அவர் ரிலீஜியஸ் மாறிக்கிட்டே இருந்திருப்பாரு. ஏன் மாறி இருப்பாரு அப்படின்னா அவர் கவர்மெண்ட் பதவியில இருந்திருப்பாரு, குவைட் லாரேட்டா இருந்திருப்பாரு. அப்போ அந்த டைம் பீரியட்ல எந்த கிங் ரூலிங்ல இருக்காங்களோ அவங்க எந்த ரிலீஜியனை வந்து சப்போர்ட் பண்றாங்களோ அதுக்கு ஷிஃப்ட் ஆனா மட்டும் தான் அவரால் உயிர் வாழ முடியும். அவரோட கவர்மெண்ட் பதவியை வந்து தக்க வச்சுக்க முடியும். அதுக்காக ட்ரைடன் என்ன பண்ணிருப்பாருன்னா ரிலீஜியஸ் மாறிக்கிட்டே இருந்திருப்பாரு. சோ இந்த மாதிரி நீங்க கம்பேர் பண்ணி படிச்சீங்க அப்படின்னு சொன்னா இட் வில் பி ஈஸி டு லேர்ன். புரியுதா இல்ல கன்ஃபியூஸ் பண்றேனா? புரியுதுக்கா. புரியுது.
சரியா? இப்ப நான் உங்களுக்கு வந்து அதுல கேத்தலிக்ஸ் அண்ட் ரோமன் கேத்தலிக்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். ஓகேவா? ஒவ்வொரு கிங்கோ இல்ல நம்ம ஒவ்வொரு ஆத்தர பார்க்கும்போது அவங்க வந்து ரோமன் கேத்தலிக் இல்ல கேத்தலிக் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அப்ப கேத்தலிக் அண்ட் ரோமன் கேத்தலிக் அப்படின்னு சொல்லி பார்த்தா 2மே ஒரே விஷயம் தான். அவங்க யார பிலீவ் பண்ணுவாங்க, யார வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா போப்பு, சர்ச், பிஷப் இத மட்டும் தான் அந்த பீப்பிள்ஸ் வந்து பயங்கரமா பிலீவ் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் வந்து வேத வாக்கா இருந்திருக்கும். பிஷப், போப்பு, சர்ச் இத மட்டும் தான் அந்த மக்கள் வந்து நம்பி வாழ்ந்திருப்பாங்க. ரோமன் கேத்தலிக்ஸா இருந்தவங்க. ஓகேவா? அடுத்தது புரொட்டஸ்டன்ட்ஸ். இப்ப கிறிஸ்டியன் அப்படின்னு ஒரு ரிலிஜியன் இருந்துச்சு. அந்த கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற அந்த ரிலிஜியன்ல இருந்து பிரிஞ்சு டிவைடா பிரான்ச்சா போனவங்க தான் அந்த ரோமன் கேத்தலிக்ஸ், புரொட்டஸ்டன்ட்ஸ், ஆங்கிலிக்கன், பியூரிட்டன்ஸ்ன்னு சொல்லி நம்ம 4ஆ பார்க்கலாம். மேபி நான் சொல்லிக் குடுக்குறது வந்து ஆப்ட்டா ரோமன் கேத்தலிக்ஸா இருந்திருக்காது. ஐ மீன் நான் சொல்ற உண்மைகள் வந்து அப்படியே பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு செட் ஆகுற மாரி இருந்திருக்காது. ஆனா நெட் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த கன்டென்ட் மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேவா? மேபி கிறிஸ்டியன்ஸ் யாராவது இந்த வீடியோ நான் பேசுறத கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதுக்காக நான் டிஸ்க்ளைமர் போடுறேன். நான் சொல்லிக் குடுக்குறதுல வந்து மேபி ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம். பட் நான் நெட் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த கன்டென்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். புரொட்டஸ்டன்ட்ஸ்ன்னு ஏன் வந்தாங்க? ஆங்கிலிக்கன்னு ஏன் வந்தாங்க? பியூரிட்டன்ஸ்ன்னு ஏன் பிரிஞ்சுக்கிட்டாங்க? அப்படின்ற பிரிவினைகள் வந்து ஏன் வந்துச்சு அப்படின்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் மட்டும் தான் இதுல குடுத்துட்டு இருக்கேன். ஓகேவா? சோ ரோமன் கேத்தலிக்ஸ் அண்ட் கேத்தலிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 பேருமே சேம் தான். அவங்க யார சோலா நம்புனாங்க அப்படின்னு சொன்னா போப்பு, சர்ச், பிஷப் இவங்கள மட்டும் தான் நம்புனாங்க. ஓகேவா? அப்ப அதுக்கு அடுத்து வந்த பிரிவினை தான் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா புரொட்டஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். புரொட்டஸ்டன்ட்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா எங்களுக்கு மிடில் மேன் வந்து தேவையே கிடையாது. நடுவுல ஒரு பெர்சன் எங்களுக்கு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நாங்களே வந்து காட் கூட வந்து கான்வர்சேஷன் வச்சுப்போம். நான் வந்து காட் கூட டைரக்ட்டாவே நாங்க கான்வர்சேஷன் வச்சிருப்போம். எங்களுக்கு எதுக்கு மிடில் மேன் ஒருத்தங்க தேவ? அப்ப நாங்க ஏன் போப்பு, பிஷப் அவங்களலாம் நான் ஏன் பிலீவ் பண்ணணும்? நான் கடவுள கும்பிடுறேன். எனக்கு என்ன பிரச்சனைன்றத நான் கடவுள்கிட்ட சொல்றேன். இது நடுவுல எனக்கு எதுக்கு ஒருத்தர் தேவ? அப்படின்னு சொல்லிட்டு புரொட்டஸ்டன்ட்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? சோ பைபிள டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஒருத்தங்க எங்களுக்கு மிடில் மேன் வேண்டாம் அப்படின்னு சொல்ற ஆட்கள் தான் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா புரொட்டஸ்டன்ட்ஸ். ஏன்னா அந்த காலத்துல பைபிள் வந்து ஒரிஜினலா ஹெப்ரியூ லாங்குவேஜ்ல தான் இருந்திருக்கும். அப்போ அந்த ஹெப்ரியூ லாங்குவேஜ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் ஹெப்ரியூல இருந்து அத டிரான்ஸ்லேட் பண்ணது தான் நம்ம லாத்தின் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப லாத்தினும் எல்லாருக்கும் அந்த டைம் பீரியட்ல எல்லாமே தெரியாது. அப்போ அந்த லாத்தின்ல இருக்கிற பைபிள கடவுள் என்ன சொன்னாருன்னு டிரான்ஸ்லேட் பண்ணி குடுக்கிறதுக்காக மிடில்ல யார் இருந்தா அப்படின்னா பெரிய பெரிய அரிஸ்டோகிராட்ஸ் இருந்தாங்க, போப்ஸ் இருந்தாங்க, ஃபாதர்ஸ் இருந்தாங்க, பிஷப்ஸ் இருந்தாங்க. இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? மக்களுக்கு ப்ரீச் பண்ணாங்க. அந்த பைபிள்ல இதுதான் சொல்லியிருக்காங்க. கடவுள் இதுதான் பண்ண சொல்லியிருக்காரு. இத மட்டும் நீங்க நடங்க. இத பார்த்து நீங்க நடங்க. இதுதான் நல்வழி அப்படின்னு சொல்லி ஒரு வழிய வந்து அவங்க காட்டுனாங்க. ஓகேவா? இந்த புரொட்டஸ்டன்ட்ஸ் என்ன பண்ணாங்க? எங்களுக்கு மிடில் மேன் தேவை கிடையாது. நாங்களே கடவுள்கிட்ட டைரக்ட்டா கான்வர்சேஷன் வச்சுப்போம் அப்படின்ற ஒரு தாட்ல தான் யார் வந்தாங்க அப்படின்னு சொன்னா புரொட்டஸ்டன்ட்ஸ். அதனால தான் பக்கத்துல நோ நீட் மிடில் மேன் அப்படின்னு போட்டிருக்கேன். ஜஸ்ட் உங்களுக்கு மெமரைஸ் பண்றதுக்காக ஹிண்டா. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆங்கிலிக்கன். ஆங்கிலிக்கன் அப்படின்ற ஒரு பிரிவினை ஏன் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆ ஒரு கிங்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த கிங்டம்ல அந்த கண்ட்ரில எப்பவுமே போப் சொல்றது தான் பெருசு. கிங் பெருசா, போப் பெருசா அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து ஒரு லிமிட்டுக்கு மேல வர ஆரம்பிச்சுருச்சு. ஏன்னா எப்பவுமே கிங்கும், போப்பும் சரிசமமா விட்டு குடுத்து போகணுன்ற கட்டாயம் இருக்காது. இதுல 2 பேத்துக்கும் சில டைம் ஒத்து போகாம போகும்ல. அந்த மாதிரி ஒரு டைம் பீரியட்ல கிங்குக்கும், போப்புக்கும் ஒத்து வராம போகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, 2 டீமுமே ஃபைட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கிங் பெருசா, போப் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கும் சண்டை வருது. அப்போ போப் கிட்ட இருந்து நான் உங்களோட சர்ச்ச நாங்க கும்பிட மாட்டோம். நாங்க தனியாவே இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, கிங் தனியா வந்து ஒரு சர்ச்ச பில்ட் பண்ணி, அதுக்குன்னு தனியா ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணி, அதுக்குன்னு தனியா பைபிள் எல்லாம் போட்டு பண்ண ஆரம்பிச்சாரு. அதுதான் நம்ம வந்து ஆங்கிலிக்கன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ஆங்கிலிக்கன்னா என்ன? கிங் பெருசா, போப் பெருசான்னு பஞ்சாயத்து வந்துச்சு. அப்ப போப் இருக்கிற இடத்துல, இல்ல போப் நடத்திட்டு இருக்க சர்ச்ல, போப் சொல்லிட்டு இருக்க ரூல்ல நான் மதிக்க மாட்டேன். நான் கிங் தான் பெருசு. கிங் தான் நான் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நான் தனியா எதனாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபைட் பண்ணி செப்பரேட்டா சர்ச்ச வந்து ஃபார்ம் பண்ணவங்க தான் யாரு அப்படின்னு சொன்னா, நம்ம ஆங்கிலிக்கன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அடுத்த செப்பரேஷன் யாருன்னா பியூரிட்டன்ஸ். பியூரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு பிளஷரபிளான லைஃபே எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங் பிலீஃப், பயங்கர பயங்கர ஸ்ட்ராங் பிலீஃப். தியேட்டர் போக மாட்டாங்க. வாழ்க்கையில எது எது சின்ன சின்ன சந்தோஷங்கள் தருதோ அந்த சந்தோஷங்கள் வந்து அனுபவிக்க மாட்டாங்க. அவங்க வந்து பயங்கரமா கிறிஸ்டியானிட்டி தான் ஃபுல்லாவே அப்படின்றது இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டா வந்து அவங்க இருந்தாங்க. ஓகேவா? அவங்க தான் வந்து பியூரிட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கிறோம். 4க்கும் டிஃபரன்ஸ் புரியுதாடா? புரியுதுக்கா. புரியுதுக்கா. இந்த 4க்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சா மட்டும் தான் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற ட்ரைடனா இருக்கலாம், இல்ல போப்பா இருக்கலாம், யார் வராங்களோ அலெக்சாண்டர் போப் அவங்க எல்லாருமே வந்து ரிலிஜியஸ் டிபெண்ட் பண்ணி ஒர்க்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த 4க்கும் டிஃபரன்ஸ் தெரியணும். யார் வந்து ரோமன் கேத்தலிக்ஸ், யார் புரொட்டஸ்டன்ட், யார் ஆங்கிலிக்கன், யார் வந்து பியூரிட்டன்ஸ் அப்படின்ற வித்தியாசம் வந்து நமக்கு தெரியும். சோ இந்த 4மே பேஸ்மெண்ட் கிளியர் தான நியூ ஸ்டூடண்ட்ஸ்க்குமே கூட. ஜிவி, சக்தி, ஷீலா கிளியர்க்கா. கிளியர். டன். அடுத்தது நம்ம எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா மேல பேக்ரவுண்ட் அப்படின்னு போட்டு எலிசபெத்தன் ஏஜ்னு சொல்லி போட்டிருக்கேனா? லேண்ட்ஸ்கேப்ல இருக்கும் அந்த பிக்சர் வந்து. எடுத்தாச்சா பிக்சர? எடுத்தாச்சுக்கா. எடுத்தாச்சு. சோ பேக்கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப பேக்கிரவுண்ட் அப்படின்னா, ஆத்தர்ஸ் எல்லாம் வாழ்ந்தாங்க, எழுதுனாங்க, வச்சாங்க எல்லாமே இருந்துச்சு. பட் ஆத்தர்ஸ் எல்லாம் இருந்த காலத்துல அந்த ரூலிங் ரெயின் வந்து யாரோடதா இருந்துச்சு அப்படின்றது தான் நம்ம பேக்கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? சோ எதுலருந்து பேக்கிரவுண்ட் இம்பார்ட்டன்ட் நான் அதுலருந்து குடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நெறைய பேர் ரூலிங்ல இருந்தாங்க. ஷேக்ஸ்பியர் டைம் பீரியட், சாசரோட டைம் பீரியட்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, சாசர் வந்து 3 பேர் வந்து ஒருத்தர் ரூலிங்ல இருந்திருப்பாரு.
ஐ மீன் சாசரோட டைம் பீரியட நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா, அவர் பறக்கும்போது ஒரு கிங் வந்து ரூலிங்ல இருந்திருப்பாரு. அவர் வாழும்போது ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவர் இறந்து போகும்போது இன்னொருத்தர் இருந்திருப்பாரு. சோ அந்த கிங் எல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அது நமக்கு நெட் பெர்ஸ்பெக்டிவ்ல அது நமக்கு தெரிஞ்சுக்கணும்ன்ற கட்டாயம் கிடையாது. ஓகேவா? அத தாண்டி எதுல இருந்து பேக்ரவுண்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னா, குயின் எலிசபெத்தன் ஏஜ்ல இருந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ குயின் எலிசபெத் வந்து எந்த பீரியட்ல இருந்து எந்த பீரியட் வரைக்கும் ரூல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, 1558ல இருந்து 1603 வரைக்கும் அவங்க ரூல் பண்ணியிருப்பாங்க. இதுதான் நான் கிளாஸ் நடத்தும்போது அப்பப்ப கேட்பேன். குயின் எலிசபெத்தோட பீரியட் என்ன அப்படின்னு சொன்னா 1558ல இருந்து 1603 வரைக்கும் குயின் எலிசபெத் ரூல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவங்கள தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா லாஸ்ட் டியூட்டர் மொனார்ச் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஹூ இஸ் த லாஸ்ட் டியூட்டர் மொனார்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வந்து எலிசபெத். குயின் எலிசபெத் தான் லாஸ்ட் டியூட்டர் மொனார்ச். அவங்க தான் வந்து டியூட்டர் பீரியட்ல கடைசி ஆளு. ஓகேவா? எந்த டைம் பீரியட்ல இருந்து 58 to 1603. 15 58 to 1603. 1558ல இருந்து 1603 வரைக்கும் குயின் எலிசபெத் வந்து ரூலிங்ல இருந்தாங்க. அவங்கள தான் வந்து நம்ம லாஸ்ட் டியூட்டர் மொனார்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கேன். ஓகேவா? இங்க பிராக்கெட்ல கொடுத்திருக்க இயர்ஸ் எல்லாம் அவங்க பிறந்தது செத்தது கிடையாது. அவங்க ரூலிங்ல இருந்த டைம் பீரியட் மட்டும் தான் நான் கொடுத்திருக்கேன். சரியா? குயின் எலிசபெத் வந்து 1558ல இருந்து 1603 வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னு பாக்குறோம். அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் யார் ரூலிங்க்கு வந்திருப்பா அப்படின்னு சொன்னா கிங் ஜேம்ஸ் த ஒன். ஓகேவா? கிங் ஜேம்ஸ் த ஒன் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜேம்ஸ்க்கு ஸ்டார்டிங் வந்து ஜே. அதனால அந்த பீரியடுக்கு என்ன பேர் வச்சிட்டாங்க அப்படின்னா ஜக்கோபியன் ஏஜ்னு பேர் வச்சிட்டாங்க. உண்மையாவே அப்படிதான் வச்சாங்களான்னு தெரியாது. பட் மெமரைஸ் பண்றதுக்காக நான் சொல்றேன். சரியா? கிங் ஜேம்ஸ் த ஒன் பாக்குறோம். கிங் ஜேம்ஸ் த ஒன் ரூல் பண்ண பீரியட் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஜக்கோபியன் ஏஜ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அப்ப ஜக்கோபியன் ஏஜோட டைம் பீரியட் என்ன அப்படின்னு சொன்னா 1603ல இருந்து 1625 வரைக்கும் கிங் ஜேம்ஸ் த ஒன் வந்து ரூல் பண்ணிருப்பாரு. சோ கிங் ஜேம்ஸ் த ஒன் வந்து நான் ப்ரொட்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி பிராக்கெட்ல போட்டிருக்கேன். ப்ரொட்டஸ்டன்ட்னா என்ன? அந்த No பேப்பர் middleman. மிடில் மேன் எங்களுக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்ற ஆட்கள் தான் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ப்ரொட்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப கிங் ஜேம்ஸ் த ஒன் வந்து யாரு அப்படின்னு சொன்னா ப்ரொட்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவர் தான் எந்த டைனாசிட்டியோட ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்டூவர்ட் டைனாசிட்டியோட ஸ்டார்டிங். சோ குயின் எலிசபெத்தோட டியூட்டர் மொனார்ச் வந்து முடிஞ்சு போயிடுச்சு. டியூட்டர் மொனார்ச்சுக்கு அப்புறம் வந்த டைனாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்டூவர்ட் டைனாசிட்டின்னு சொல்லுவாங்க அது வந்து. சோ ஸ்டூவர்ட் டைனாசிட்டியில வந்த ஃபர்ஸ்ட் ஆள் யாரு அப்படின்னு சொன்னா கிங் ஜேம்ஸ் த ஒன். அவரோட டைம் பீரியட் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஜக்கோபியன் ஏஜ் அப்படின்னு சொல்லி லிட்டரேச்சர்ல நம்ம சொல்லுவோம். ஜக்கோபியன் ஏஜ்னு சொல்லி எந்த டைம் பீரியட்ல இருந்து எந்த டைம் பீரியட் வரைக்கும் அப்படின்னா 1603ல இருந்து 1625 வரைக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிளியரா? Clear ka. எஸ். ஓகேவா? அடுத்து வந்து பீரியட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா கேரோலின் ஏஜ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஜக்கோபியன் ஏஜ், அதுக்கப்புறம் கேரோலின் ஏஜ் அப்படின்னு பாக்குறோம். கேரோலின் ஏஜ்ல இருந்த கிங் யாரு அப்படின்னு பார்த்தா சார்ல்ஸ் த ஒன். ஓகேவா? சார்ல்ஸ் த ஒன் தான் வந்து கேரோலின் ஏஜ்ல ரூலிங்ல இருந்திருப்பாரு. சோ சார்ல்ஸ் த ஒன் வந்து எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் இருந்திருப்பாரு அப்படின்னு சொன்னா 1625ல இருந்து 1649 வரைக்கும் அவர் ரூலிங்ல இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ இவர் வந்து யாரு? சார்ல்ஸ் த ஒன் வந்து யாரு அப்படின்னு சொன்னா செகண்ட் சன் ஆஃப் ஜேம்ஸ் த ஒன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சன் கிடையாது. செகண்ட் சன் ஆஃப் ஜேம்ஸ் த ஒன். அந்த கொஸ்டினை கேட்க மாட்டாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் சன்னா செகண்ட் சன்னா உங்களுக்கு கேட்கவே மாட்டாங்க. அப்படி கேட்டதும் கிடையாது இதுவரை. கொஸ்டின் எதுல வரும்? ஜக்கோபியன் ஏஜ்ல யார் ரூலிங்ல இருந்தான்னு கேட்டா ஜேம்ஸ் த ஒன் இருக்கும். கேரோலின் ஏஜ்ல யார் ரூலிங்ல இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்டா சார்ல்ஸ் த ஒன் வந்து ரூலிங்ல இருப்பார். கேரோலின் ஏஜ்க்கு ஸ்டார்டிங் என்னன்னா சி. அதனால அந்த கிங்கோட நேமும் சீன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் குழப்ப மாட்டாங்க. ஜக்கோபியன் ஏஜ்க்கு ஸ்டார்டிங் வந்து ஜே. அதனால அதுல வர கிங்கோட நேம் வந்து ஜே. கேரோலின் ஏஜ்ல வர ஸ்டார்டிங்கோட லெட்டர் வந்து சி. அதனால அதுல வர கிங்கோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா சி. சோ கேரோலின் ஏஜ்ல வர சார்ல்ஸ் ஒன் வந்து எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் இருந்திருப்பாரு அப்படின்னா 1625ல இருந்து 1649 வரைக்கும் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இந்த பீரியட என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சிவில் வார் பீரியட் அப்படின்னு சொல்றோம். சிவில் வார்னா என்ன? உள்ளே சண்டை போட்டுருக்கா. என்னடா? ஒருத்தருக்கு மாத்தி சண்டை போட்டுருக்கா. ஒரே அதே கண்ட்ரிக்குள்ள அந்த கண்ட்ரிக்குள்ளேயே 2 பிரிவினை வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம சிவில் வார்னு சொல்லுவோம். பக்கத்து கண்ட்ரி சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அதை நம்ம வேர்ல்டு வார்னு சொல்லுவோம். ஓகேவா? சிவில் வார்னா என்ன? கேரோலின் ஏஜ் பீரியட்ல சார்ல்ஸ் த ஒன்னுக்கும் அங்க இருந்த அதர் பீப்புள்ஸ்க்கும் நடுவுல சண்டை நடந்திருக்கும். அதுதான் நம்ம வந்து சிவில் வார்னு சொல்றோம். அதனாலதான் இந்த ஏஜ் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆல்சோ கால்ட் சிவில் வார் பீரியட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சார்ல்ஸ் த ஒன் வந்து என்ன ரிலீஜனை ஃபாலோ பண்ணிருப்பாரு அப்படின்னா ஹி இஸ் ஆங்கிலிக்கன். ஆங்கிலிக்கன்னா என்ன? கிங்க ஃபாலோ பண்றவங்க. கிங்க ஃபாலோ பண்றவங்க. கிங் வந்து போப்பு கிட்ட சண்டை போட்டுட்டு கிங் பெருசா போப்பு பெருசா அப்படின்ற பஞ்சாயத்துல போப்பை விட்டுட்டு தனியா வந்து கிங் வந்து ஒரு சர்ச் ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த சர்ச்சுக்கு கீழே ஃபாலோவர்ஸா இருக்கிறவங்க தான் யாரு அப்படின்னு சொன்னா நம்ம ஆங்கிலிக்கன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ ஆங்கிலிக்கன் அப்படின்னு சொன்னாலே சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் கிங் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? சோ ஆங்கிலிக்கன் அப்படின்னு தான் சார்ல்ஸ் த ஒன் வந்து. சார்ல்ஸ் த ஒன் ஒரு ஏஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிப்பாரு. அவர் மேரேஜ் பண்ணிக்கிட்ட பொண்ணு யாரு அப்படின்னா ஹென்ரிட்டா மரியா அப்படின்னு ஒரு கேர்ள். ஓகேவா? அவங்க வந்து என்ன ரிலீஜியஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா கேத்தலிக் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ இந்த சார்ல்ஸ் த ஒன்னுக்கும் ஹென்ரிட்டா
சாண்டா மரியா அப்படின்ற அந்த கேர்ளுக்கும் 9 குழந்தைங்க பிறப்பாங்க. அந்த 9 குழந்தைங்களோட நேமும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபியூச்சர்ல யார் யார் ரூல் பண்ணாங்களோ அவங்களோட நேம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இவங்க 2 பேத்துக்கும் பிறந்த 9 குழந்தையில 2 பேர் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். சார்ல்ஸ் தி செகண்ட் அண்ட் ஜேம்ஸ் தி செகண்ட் அப்படின்னு பாக்குறோம். புரிகிறதா? புரியுதுக்கா. புரியுதுல்ல? இது எல்லாமே நமக்கு நம்ம படிக்கும்போது இம்ப்ளை ஆகும். ஓகேவா? அப்ப இப்போ நான் சிம்பிளா ஒரு கொஸ்டின் அன்னைக்கு கேட்டேன். ஆ நம்ம பேக்கன் இருக்கார்ல, பேக்கன் வந்து அட்வான்ஸ்மென்ட் ஆஃப் லேர்னிங்னு ஒரு வொர்க் எழுதியிருப்பாரு. 1605ல அந்த வொர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். அந்த வொர்க்க யாருக்கு டெடிகேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பேப்பர்ல ஒரு தடவ கேட்டிருந்தாங்கடா அப்படின்னு சொன்னேன். 1605ல அந்த வொர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா, அது யாருக்கு டெடிகேட் பண்ணியிருப்பாங்க? ஜேம்ஸ் சொன்னதா இருக்கும். அவ்வளவுதான்டா. இப்படிதான்டா கொஸ்டின் இருக்கும். நீ எல்லாத்தையும் படிச்சுட்டு கொஸ்டின் பேப்பர் எக்ஸாம் அட்டெண்ட் போகணும்னு அவசியமே இல்ல. லைட்டா நமக்கு தெரிஞ்ச பேக்கிரவுண்ட அதுல லைட்டா இம்ப்ளை பண்ணி விட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் தெரிஞ்சிரும். பிகாஸ் ஒரு விஷயத்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது நம்ம பிலீவ் பண்ண ஸ்ட்ராங்கா. என்னதான் முட்டி மோதினாலும் அந்த 4 ஆன்சர்ல ஏதோ ஒரு ஆன்சர் தான். ஓகேவா? அத தாண்டி வேற எதுவுமே இருக்க போறது கிடையாது. மனசு வந்து முதல்ல அத நம்பணும். அந்த 4ல ஏதோ ஒண்ணு தான் இருக்கு. உனக்கு டெஃபினட்டா அதுக்கான ஆன்சர் தெரியும். அதுக்கான கீவேர்ட் வந்து இந்த கொஸ்டின்ல தான் இருக்கு அப்படின்றத மனசு நம்ப ஆரம்பிச்சா மட்டும் தான் அந்த 4 விஷயத்துக்குள்ள அது ஆன்சர் தேடும். இல்லன்னா அந்த மனசு என்ன பண்ணிட்டே இருக்கும்னா, எனக்கு ஆன்சர் தெரியலன்ட்டு படன்னு வேர்த்துக்கிட்டே இருக்கும் மனசு வந்து. அப்போ அந்த 4 விஷயத்துக்குள்ள தான் ஆன்சர் வந்து நமக்கு இருக்கு. அப்ப அதுல ஏதோ ஒரு கீவேர்ட் இருக்கு. அந்த கீவேர்ட் என்ன நீ கண்டுபிடிச்சிட்டனா ஆன்சர் அடிச்சிருவ. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. அப்போ 1605 பப்ளிகேஷன் வந்து அட்வான்ஸ்மென்ட் ஆஃப் லேர்னிங் அப்படின்றது பேசிக் நாலேஜ். அப்போ 1605ல யார் ரூலிங்ல இருந்தா அப்படின்னு தெரிஞ்சா சிம்பிளா மேட்டர் வந்து முடிஞ்சிரும். அப்ப 1605ல யார் வந்து ரூலிங்ல இருந்தா அப்படின்னு சொன்னா கிங் ஜேம்ஸ் 1 தான் ரூலிங்ல இருந்தாரு. அப்ப அவருக்காக தான் டெஃபினட்டா அத டெடிகேட் பண்ணிருப்பாங்க. இல்ல அவரோட ரெக்வெஸ்ட்ல தான் அந்த வொர்க்க மேபி ப்ரொடியூஸும் பண்ணியிருந்திருக்கலாம். சோ ஜஸ்ட் கெஸ்ஸிங்ல தான் நம்ம இந்த இடத்துல ஆன்சர் பண்ண போறோம். புரியுதா? புரியுதுக்கா. புரியுது. அதர்ஸ்? புரியுதுக்கா. புரியுது. Yes, ஓகேவா? ma'am. இப்ப ஜக்கோபியன் ஏஜ் பார்த்தாச்சு. கேரோலின் ஏஜ் பார்த்தாச்சு. ஜக்கோபியன் ஏஜ்ல வர ரூலர் வந்து யாரு அப்படின்னா ஜேம்ஸ் தி 1. கேரோலின் ஏஜ்ல வர ரூலர் யாரு அப்படின்னா சார்ல்ஸ் தி 1 அப்படின்னு பார்க்கிறோம். ஹி இஸ் ஆங்கிலிக்கன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த டைம் பீரியட்ல சிவில் வாரும் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஓகேவா? சோ கேரோலின் ஏஜ் நடந்துட்டு இருக்கும்போது ஏன் சிவில் வார் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க 2 டீம் பிரிறாங்க. 2 டீம் யாரெல்லாம் அப்படின்னு சொன்னா ரவுண்ட் ஹெட்ஸ் அண்ட் கெவாலியர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ரவுண்ட் ஹெட்ஸ் அண்ட் கெவாலியர்ஸ் அப்படின்றது 2 டீம். சோ ஒரே கண்ட்ரிக்குள்ள 2 பார்ட்டா பிரிறாங்க. அந்த பார்ட்டோட ஹெட்டிங் என்ன அப்படின்னா ஒரு பார்ட்டோட ஹெட்டிங் வந்து ரவுண்ட் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு பார்ட்டோட ஹெட்டிங் என்ன அப்படின்னு சொன்னா கெவாலியர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். கெவாலியர்ஸ் பாயிண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். கெவாலியர் பாயிண்ட்ஸ்னா யாரு? யார சப்போர்ட் பண்ணுவாங்க? யார பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்களோட ரைட்டிங்ஸ் வந்து எழுத ஆரம்பிச்சாங்க? கெவாலியர்ஸ் அண்ட் மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ் நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து படிச்சோம்ல. ஹூ ஆர் கெவாலியர்ஸ்? Ben Jonson followers. வெரி குட். பென் ஜான்சன பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எழுதப்பட்ட ரைட்டர்ஸ் தான் யாரு அப்படின்னா கெவாலியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கிறோம். அவங்க யார் வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னு படிச்சோம் நம்ம. Charles I. சார்ல்ஸ் தவன் அதே பாயிண்ட் தான் நான் இங்க கொடுத்திருக்கேன். சரியா? கெவாலியர்ஸ் டீம் வந்து யாரை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க? கிங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம் பீரியட்ல கிங் யாரா இருந்தா அப்படின்னா சார்ல்ஸ் 1 தான் இருந்தாரு. அண்ட் கெவாலியர்ஸ் பாயிண்ட்ஸ் யாரை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்களோட ரைட்டிங்ஸ் எழுதுனாங்க அப்படின்னு சொன்னா பென் ஜான்சனை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? கெவாலியர் பாயிண்ட்ஸ்ல எனக்கு கொஞ்சம் ரைட்டர் சொல்ல முடியுமா? தெரிஞ்ச ஆள் யாரெல்லாம்னு? நம்ம 4 பேர். தாமஸ் க்ரூவும் தாமஸ் கேரியோ அவர் வந்து மெட்டாபிசிக்கல்லயும் வருவாரு, கெவாலியர்லயும் வருவாரு. அவருக்கு முத்தவர் ஃப்ரண்ட்ல ஒருத்தர் படிச்சோம்ல, ஹெச்ல ஸ்டார்ட் ஆவாரு. Robert Herrick. ராபர்ட் ஹெரிக் அவரும் மெட்டாபிசிக்கல்லயும் வருவாரு, இதுலயும் வருவாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ரிமைனிங் ரைட்டர்ஸ் அதுல யாராவது ஞாபகம் இருக்காங்களா? நம்ம கதை சொல்லி நிறைய படிச்சோம்ல. ஒருத்தர் வந்து Devnan. தேவ்னன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. சோ இவங்க எல்லாருமே எதுக்கு கீழ வர்றவங்க அப்படின்னு சொன்னா கெவாலியர் ரைட்டர்ஸ்க்கு கீழ வர்றவங்க. ஓகேவா? சோ இப்ப கெவாலியர் ரைட்டர்ஸ் கிளியர்னு நினைக்கிறேன். அப்ப ஆப்போசிட் டீம் யாருன்னு பார்க்கலாம். அவங்க யாரு அப்படின்னா ரவுண்ட் ஹெர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கிறோம். ரவுண்ட் ஹெர்ட்ஸ் யாரு அப்படின்னு சொன்னா சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்னா என்ன? இப்போ ஒரு கிங் வந்து ஒரு கிங்டம்ல இந்த ரூல வந்து மாத்துங்க, இந்த டாக்ஸ வந்து இம்ப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கிங் தனியாலாம் முடிவு எடுத்துற முடியாது. கிங் அத முடிவு எடுத்தாலும் ஐ மீன் ஒரு ஐடியா இருக்குன்னு அப்படி குடுத்தாலும் அவங்களுக்கு கீழ இருக்கிற அந்த சபையில வந்து அவங்களுக்கு கீழ பவர்ஸ்ல இருப்பாங்க தெரியுமா? அவங்க எல்லாருமே அதுக்கு ஒத்துழைக்கணும். ஓகேவா? இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு 6 பேர் ஓகே சொன்னா தான் அத இம்ப்ளை பண்ண முடியும். அத அதோட சப்போர்ட் பண்ற பார்ட்டிஸ் அதுல கம்மியா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ராஜா சொன்ன ரூல வந்து அந்த இடத்துல இம்ப்ளை பண்ண முடியாது. அவங்க தான் யாரு அப்படின்னா பார்லிமெண்ட் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ இந்த சார்ல்ஸ் I என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கிற பார்லிமெண்டரியன்ஸ் கூடயே சண்டை போட்டிருப்பாரு பயங்கரமா. அவங்களுக்கும் இவங்களுக்கும் சுத்தமா ஒத்தே போயிருந்திருக்காது. அவர பத்தி டீடைல்டா நான் வந்து கிளாஸ் நடத்தும்போது சொல்லிக் குடுக்குறேன். சரியா? ஒத்தே போயிருந்திருக்காது. பார்லிமென்ட்க்கும் இவருக்கும் பயங்கர சண்டை இருந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷம் பார்லிமெண்ட்
பார்லிமெண்டோட ஹெல்ப் இல்லாம அவர் ராஜ்யத்தை வந்து தனியா நடத்திட்டு இருந்திருப்பாரு. இதனாலேயே அந்த ஊருக்குள்ள பயங்கர சண்டை நடந்துகிட்டே மாத்தி மாத்தி வந்திருக்கும். பக்கத்து ஊர்ல இருந்து யாரும் சண்டை போட்டுருக்க மாட்டாங்க. ஊருக்குள்ளேயே இவனுங்களே மாத்தி மாத்தி வெட்டிட்டு இருப்பானுங்க. ராஜாவோட டீம் ஒண்ணு, பார்லிமெண்டோட டீம் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. சோ ராஜாவோட டீமை தான் நம்ம என்ன சொல்றோம்னா கெவாலியர்ஸ்ன்னு சொல்றோம். பார்லிமெண்டோட டீமை யார் லீட் பண்ணா அப்படின்னா ஆலிவர் கிராம்வெல் அப்படின்னு சொல்லி. இந்த ஆலிவர் கிராம்வெல் தான் அடுத்த ராஜாவாக போறாரு. சரியா? சோ ஆலிவர் கிராம்வெல் தான் ரவுண்ட் ஹெட்ஸை லீட் பண்ண ஹெட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆலிவர் கிராம்வெல் வந்து என்ன ரிலீஜன் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹி இஸ் அ பியூரிட்டன். பியூரிட்டன்னா என்ன? பியூரிட்டன்னா என்னடா? Follow. பியூரிட்டன் எந்த பியூரா இருப்பாங்க. பிளஸரும் வேண்டான்னு ஆஹ் நினைப்பாங்க. எந்த ரிலீஜனும் வேணான்னு சொல்லல. பயங்கர என்ன பிளஷர் சொல்றது, லைஃப் எது வேண்டாம். பிளஷர் லைஃப் எதுவுமே வேண்டான்னு சொன்னாங்க. பயங்கர பயங்கர தீவிரமான கிறிஸ்டியன்ஸ் தான் நம்ம பியூரிட்டன்ஸ் சொல்லுவோம். சரியா? பயங்கரமான கிறிஸ்டியன்ஸ் வெறிங்கள், பயங்கரமா கிறிஸ்டியன் சாமி வந்து அவங்க கும்பிடுவாங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி ஆட்கள் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பியூரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஆலிவர் கிராம்வெல் வந்து நான் பியூரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ யாருக்கும் சண்டை அப்படின்னு சொன்னா சார்ல்ஸ் ஒன்னுக்கும் ஆலிவர் கிராம்வெல்க்கும் பயங்கர சண்டை. பிகாஸ் ஹி இஸ் a supporter of parliament and he is a supporter of சார்ல்ஸ் ஒன் வந்து கிங். அப்ப கிங்குக்கும் பார்லிமெண்டரிஸ் தான் சண்டை நடந்துட்டு இருக்கு. சண்டை நடந்ததுல என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் சார்ல்ஸ் ஒன்ன பிடிச்சிருவாங்க. ஓகேவா? கிங்க வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சு அவர் வந்து பிஹெட் பண்ணிடுவாங்க. பிஹெட் அப்படின்னா தலையை துண்டாக்கி கொன்றுவாங்க. ஓகேவா? தலையை எப்போ அவருக்கு துண்டாக்கி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா 1649ல அது வந்து நடந்திருக்கும். அதுல நான் 19 போட்டிருக்கேன், அது தப்பு. 1649. ஓகேவா? 1649ல அவர் வந்து பிஹெட் பண்ணிடுவாங்க. யார் பிஹெட் பண்ணிட்டாங்க? சார்ல்ஸ் சொன்ன யார் பிஹெட் பண்ணா? பியூரிட்டன்ஸ், பியூரிட்டன்ஸ் மொட்டக்கட்டே சொல்ல முடியாது. பர்டிகுலரா யார் ஒரு ஆளோட பேர் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் சொல்லிட்டு பார்லிமெண்ட். இது ஆலிவர் கிராம்வெல். சப்போர்ட்டர் ஆஃப் ரவுண்ட் ஹெட்ஸ் ஆலிவர் கிராம்வெல் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ ஆலிவர் கிராம்வெல் தான் யாரை பிஹெட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா சார்ல்ஸ் ஒன்ன பிஹெட் பண்ணிட்டாருன்னு பாக்குறோம். சார்ல்ஸ் ஒன் ரூல் பண்ண பீரியட் நம்ம என்ன ஏஜ்னு சொல்றோம்? கரோலின் ஏஜ்கா. கேரளின் ஏஜ்னு சொல்றோம். எந்த பீரியட்ல இருந்து எந்த பீரியட் வரைக்கும் தலைவர் ரூல் பண்ணாரு? 1625 to 49. அவ்வளவுதான். 1625ல இருந்து 1649 வரைக்கும் ரூல் பண்ணாங்க. 1649ல அவர் தலையை வெட்டி கொண்டுட்டாங்க. கொன்னது யார் அப்படின்னா ஆலிவர் கிராம்வெல்னு பாக்குறோம். அவங்களுக்கு 9 குழந்தைங்கன்னு பார்த்தோம் சார்ல்ஸ் ஒன்னுக்கு. ஓகேவா? அந்த 9 குழந்தைங்க நமக்கு 2 குழந்தைங்க தான் முக்கியம். சார்ல்ஸ் செகண்ட் ஒன்னு, ஜேம்ஸ் செகண்ட் ஒன்னு. ஓகேவா? இது வரைக்கும் கதை புரிஞ்சிருச்சுல்ல? இந்த பேஜ் வந்து புரிஞ்சுக்கா. ஏக்கா இதுல வந்து ஒருவேளை இவங்க வராங்கல்லக்கா, மெட்டபிசிக்கல் போயிட்டு இதுல வருவாங்க. இதுல மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸும் இதே ஏஜ்ல தான் வருவாங்க. பட் அவங்களுக்கும் இந்த நான் இப்ப சொல்லிட்டு இருக்க பேக்ரவுண்ட் ஸ்டோரிக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால அவரை உள்ள எடுத்துக்கல நான் வந்து. அவங்க தனியா இருப்பாங்க அப்படித்தானே? அவங்க எந்த டீம் சப்போர்ட் பண்ணாங்க அப்படிலாம் கிடையாது. மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து ஜான் டன்னை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எழுத ஆரம்பிச்சாங்க. அவ்வளவுதான். ஓகேக்கா. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பேஜ் ஆலிவர் கிராம்வெல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா ஒரு பேஜ். கைஸ் எடுத்தாச்சா நெக்ஸ்ட் பேஜ்? எடுத்தாச்சுக்கா. எஸ். சோ சார்ல்ஸ் ஒன்ன தலையை வெட்டி கொண்டதுக்கு அப்புறம் பார்லிமெண்ட்டை லீட் பண்ணிட்டு இருந்த ஆலிவர் கிராம்வெல் த்ரோனுக்கு வந்து வந்துருவார். ஓகேவா? அவர் த்ரோனுக்கு வந்து எத்தனை வருஷம் அந்த த்ரோனை ஆண்டுட்டு இருப்பாரு அப்படின்னு சொன்னா 1649ல இருந்து 1660 வரைக்கும் அவர் ஆண்டுட்டு இருப்பாரு. ஆலிவர் கிராம்வெல் வந்து என்ன ரிலீஜியன் சொல்லி கொடுத்தேன்? பியூரிட்டன்ஸ். ஓகே. ஓகேவா? ஆலிவர் கிராம்வெல் பீரியட பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிறைய டிவிஷன்ஸ் இருக்கும். சப் டிவிஷன்ஸ் மாதிரி உள்ள. ஓகேவா? ஆலிவர் கிராம்வெல் வந்து 1649ல இருந்து 1660 வரைக்கும் ஆண்டார் அவரு. ஆனா அவருக்கே சில பட்டங்களை கொடுத்துப்பாரு. அவர் ஒரு பர்டிகுலர் ஏஜ் வந்து ஒவ்வொரு பீரியடா அவர் வந்து பிரிச்சிருப்பாரு. பிகாஸ் எக்ஸாம்ல நமக்கு அதையும் கேக்குறாங்க. அதனால நான் வந்து பிரிச்சு கொடுத்திருக்கேன். ஓகேவா? ஆலிவர் கிராம்வெல் ஆழ்ந்த நேரத்தை 3 பார்ட்டா பிரிப்பாங்க. ஒன்னு வந்து காமன்வெல்த் ஆஃப் இங்கிலாந்துன்னு சொல்லுவாங்க. லார்ட் ப்ரொடெக்டரேட் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அவருக்கு பட்டம் கொடுத்துப்பாரு. பியூரிட்டன் இன்டர்ரெகனம் அப்படின்னு கூட அந்த பீரியட சொல்லுவாங்க. ஏன் பியூரிட்டன் இன்டர்ரெகனம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவர் வந்து ஒரு பியூரிட்டன். அதனால என்ன பண்ணிருப்பாரு, அந்த டைம் பீரியட்ல தியேட்டர்ஸ் எல்லாத்தையும் அவர் க்ளோஸ் பண்ணிடுவார். ஓகேவா? தியேட்டர்ஸ் எதுவுமே ஓபன் பண்ணக்கூடாது, தியேட்டர்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1649ல அவர் ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணிடுவாரு, தியேட்டர்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால டிராமா எல்லாமே மொத்தமா ஃபிளாப்ல போயிடும். அகைன் தியேட்டர்ஸ் எல்லாம் எப்போ ஓபன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா 1660ல தான் அது ஓபனே பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவர் பியூரிட்டன். அவரை பொறுத்த வரைக்கும் என்ன, பிளஷரபிளான லைஃப் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்ப எல்லாருமே வந்து அப்படியே பியூரா கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணணும். எந்த ஒரு என்ன சொல்றது, அந்த மாயைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த உலகத்துல வந்து நம்ம வந்த பர்பஸ் வந்து வேற. பட் அதை தாண்டி நம்ம எல்லாருமே காசு, பணம், இன்பம்னு அது பின்னாடி நம்ம எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதே மாதிரி தான் பியூரிட்டன்ஸும் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி பிளஷரபிளான திங்ஸ் பின்னாடி நம்ம வந்து போக கூடாது. நம்ம வந்த பர்பஸ் வந்து வேற அப்படின்னு நினைக்கிற ஆள் தான் ஆலிவர் கிராம்வெல். அதனால அவரோட மக்களையும் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா தியேட்டர்ஸ், டிராமா அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே 1649ல தியேட்டர்ஸ் எல்லாத்தையுமே ஆலிவர் கிராம்வெல் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாரு. ஓகே. சோ ஆலிவர் கிராம்வெல் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த பாட்டை நம்ம 3ஆ பாக்குறோம். காமன்வெல்த்
காமன்வெல்த் ஆஃப் இங்கிலாந்து. அவரே லார்ட் ப்ரொடெக்டரேட்னு பட்டம் கொடுத்துப்பாரு. அப்புறம் பியூரிட்டன் இன்டர்ரெகனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ ஆலிவர் கிராம்வெல் பீரியட நம்ம என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா பியூரிட்டன் இன்டர்ரெகனம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பியூரிட்டன் இன்டர்ரெகனமோட இயர் பாத்தீங்களா 1649ல இருந்து 1616 தான் கொடுத்திருக்கேன். அதே வருஷம் தான், அதே 49 அதே 60 தான். பட் அதுக்கு டைட்டில் மட்டும் வேற, பியூரிட்டன் இன்டர்ரெகனம். மேபி உங்களுக்கு கேட்கலாம் பியூரிட்டன் இன்டர்ரெகனமோட டைம் பீரியட் என்னன்னு சொல்லி கேட்டா, வி ஷுட் நோ. சார்ல்ஸ் போன பிஹேட் பண்ணதுல இருந்து ஆலிவர் கிராம்வெல் ரூலிங்ல இருந்த வரைக்கும் 1660 வரைக்கும் அந்த ரூலிங் அந்த பீரியட் வந்து நம்ம பியூரிட்டன் இன்டர்ரெகனம் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஓகேவா? அவரை லார்ட் ப்ரொடெக்டரேட்னு எந்த வருஷம் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா 1653ல இருந்து 1658 வரைக்கும் அவர் வந்து லார்ட் ப்ரொடெக்டரேட் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பட்டம் கொடுத்துப்பாரு. ஓகேவா? காமன்வெல்த் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி ஏன் சொல்றாங்கன்னா 1649ல இருந்து 1653 வரைக்கும் அது அப்படி சொல்லுவாங்க. சோ இதுதான் அதுக்கு கீழே வர 3 டிவிஷன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆலிவர் கிராம்வெல்ல பொறுத்தவரை அவரோட டைம் பீரியட் வந்து 49ல இருந்து 60 வரைக்கும் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுக்குறேன். ஆனா அவர் 58லயே இறந்து போயிருவாரு. 1658லயே அவர் வந்து இறந்து போயிருவாரு. ஓகேவா? அப்ப ஏன் அதை 1660 அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, ஆலிவர் கிராம்வெல் இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட பையன் ரிச்சர்ட் கிராம்வெல் த்ரோனுக்கு வந்துருவார். உடனே வந்து ஒரு 8 மாசம் வந்து அவர் வந்து ரூல் பண்ணுவார். ஓகேவா? அவர் ரூல் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 8 மாசம் ரூல் பண்ணிருப்பாரு. அவரை ரூலிங்ல இருந்து தட்டி விட்டுட்டு சார்ல்ஸ் செகண்ட் வந்து ரெஸ்டோர் பண்ணிடுவாரு. அந்த த்ரோனை வந்து ரெஸ்டோர் பண்ணதான் 1660. அப்போ ஆலிவர் கிராம்வெல்லோட பியூரிட்டன் இன்டர்ரெகனம் பீரியட தனித்தனியா பிரிக்க வேண்டாம். எதுக்கு எப்படி பார்த்தாலும் அப்பா பையன் தானே ஆலிவர் கிராம்வெல், ரிச்சர்ட் கிராம்வெல் 2 பேரும் தான் ரூல் பண்ணிருக்காங்க. அது அக்கா பிரிக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா சொல்லுவாங்க. பியூரிட்டன் இன்டர்ரெகனம் அப்படின்னாலே ஆலிவர் கிராம்வெல், ரிச்சர்ட் கிராம்வெல் 2 பேருமே சேர்ந்து ரூல் பண்ண டைம் பீரியட சேர்த்து தான் சொல்லுவாங்க. 1649 to 1660 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆலிவர் கிராம்வெல் 58லயே இறந்து போயிட்டாரு. 1658லயே அவர் இறந்து போயிட்டாரு. அடுத்த 2 வருஷம் ஏன் ஆட் ஆன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ரிச்சர்ட் கிராம்வெல் 8 மாசம் ரூலிங்ல இருந்திருப்பாரு. அதனால 1660 வரைக்கும் அப்படின்னு நம்ம ஆட் ஆன் பண்றோம். புரியுதா இல்ல குழப்புறேனா? அக்கா புரியுதுக்கா. ஆனா அப்படினாலுமே உங்களுக்கு 2 வருஷம் கணக்கு போகும்போது 8 மாசம் போது ஓடைகளை கொஞ்சம் எங்கேயும் இடிக்கல இல்லையா? அது எப்படி இடிக்குதுன்னு எனக்கு கரெக்டா தெரியல. பிகாஸ் ஆலிவர் கிராம்வெல் கரெக்டா எந்த டேல வந்து அவர் இறந்து போனான்னு எனக்கு தெரியாது. மேபி அவர் டிசம்பர் மாசத்துல இறந்து போயிருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் ரிச்சர்ட் கிராம்வெல் ரூலிங்க வரது வந்து ஜூன் மாசத்துல இருந்து அடுத்த ஜூன் வரைக்கும் வந்திருக்கலாம். எனக்கு அதெல்லாம் கரெக்டா தெரியாது. பட் இதுதான் உண்மை. ஓகேக்கா. ஓகேவா? எனக்கு கிளியரா யார் எப்ப செத்து போனான்லாம் தெரியாது. பட் எனக்கு இயர் தெரியும். இதுதான் வந்து கரெக்டான இயர். இதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. ஓகேவா? சோ ஆலிவர் கிராம்வெல் 1649ல இருந்து 1660 வரைக்கும் ரூல் பண்ணியிருக்காரு. பட் ஆலிவர் கிராம்வெல் எப்போ இறந்து போனாரு அப்படின்னு சொல்லி கேட்டா 1658லயே இறந்து போயிட்டாரு. அவர் ரூலிங் பீரியட் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பியூரிட்டன் இன்டர்ரெகனம்னு சொல்லுவோம். அவரையே லார்ட் ப்ரொடெக்டரேட்னு ஒரு பட்டம் கொடுத்துக்கிட்டாரு. பட்டம் கொடுத்தது எப்போ அப்படின்னா 53ல பட்டம் கொடுத்து 58 வரைக்கும் அவர் உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் அது லார்ட் ப்ரொடெக்டரேட் பீரியட் அப்படின்னு சொல்றோம். ஆஸ் வெல் அஸ் காமன்வெல்த் ஆஃப் இங்கிலாந்து வந்து 1649 to 1653 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் ரிச்சர்ட் கிராம்வெல் 8 மாசம் ரூல் பண்ணிருப்பாரு. தென் யார் வந்து ரெஸ்டோர் பண்றா அப்படின்னு சொன்னா சார்ல்ஸ் செகண்ட் வந்து ரெஸ்டோர் பண்ணுவார். ஓகேவா? 1660ல சார்ல்ஸ் செகண்ட் ரெஸ்டோர் பண்றாரு. அப்பதான் தியேட்டர்ஸையும் நமக்கு ஓபன் பண்றாங்க. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுக்கா. ஓகே. கேர்ள்ஸ் புரிஞ்சு மேம். எஸ். நெக்ஸ்ட் பீரியட் என்ன வரும் அப்படின்னா ரெஸ்டோரேஷன் ஏஜ். ஏன் ரெஸ்டோரேஷன் ஏஜ் அப்படின்னா சார்ல்ஸ் செகண்ட் வந்து ரெஸ்டோர் பண்ணிருக்காரு. பிகாஸ் அவங்களோட அப்பாவை தான் தலையை வெட்டி கொன்னாங்க. சோ பசங்க பயந்து போய் வெளியில போய் வளர்ந்துருக்காங்க. ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் ஆலிவர் கிராம்வெல் இறந்து போனதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணி ரிச்சர்ட் கிராம்வெல் தட்டி விட்டு தூக்கிட்டாங்க. ஓகேவா? அதனாலதான் அது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா ரெஸ்டோர் அப்படின்னு சொல்றோம். ரெஸ்டோரேஷன் ஏஜ் அப்படின்னு சொல்லி அதுக்கு அதனாலதான் ஏஜோட பேர் வந்து ரெஸ்டோரேஷன் ஏஜ். சோ சார்ல்ஸ் செகண்ட் அப்ப எந்த பீரியட்ல இருந்து எந்த பீரியடுக்கு ரூல் பண்ணிருப்பாரு அப்படின்னா 1660ல இருந்து 1685 வரைக்கும் ரூல் பண்ணிருப்பாரு. ஓகேவா? சார்ல்ஸ் செகண்டோட ஒய்ஃபோட நேம் என்ன அப்படின்னா கேத்ரின். அவங்க நிறைய தடவை கன்சீவ் ஆயிருப்பாங்க. ஆனா ஒரு தடவை கூட அவங்களுக்கு பேபி பார்னே இருக்காது. நிறைய மிஸ்கேரேஜஸ் நடந்திருக்கும். அது குறைஞ்சது ஒரு 15 டைம்ஸ் என்னமோ சொல்லுவாங்க மிஸ்கேரேஜஸ் வந்து. சோ ஒரு தடவை உங்களுக்கு பேபியே இருக்கவே இருக்காது. சோ அவங்களுக்கு ஹையரே கிடையாது. அப்போ சார்ல்ஸ் செகண்ட் வந்து வெளியில வேற ஒரு கேர்ள் கூட இல்லெலிஜிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாரு. அப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தையோட நேம் தான் என்ன அப்படின்னு சொன்னா ஜேம்ஸ் த ஸ்காட் அப்படின்னு பாக்குறோம். ஜேம்ஸ் ஸ்காட். ஓகேவா? ஜேம்ஸ் ஸ்காட் அப்படின்றது அந்த இல்லெலிஜிமேட் சன்னோட பேரு. சோ சார்ல்ஸ் செகண்டுக்கு ஒரிஜினலா மேரேஜ் பண்ணிக்கிற ஒய்ஃபோட எந்த ஒரு குழந்தையுமே கிடையாது. அவருக்கு வந்து நோ ஹையர்ஸ். அதுக்கு அடுத்த வந்த தலைமுறையே அவருக்கு கிடையாது. ஆனா அவர் வெளியில வேற ஒரு கேர்ள் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாரு. அப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தையோட பேர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஜேம்ஸ் ஸ்காட் அப்படின்னு சொல்றோம். அத வந்து இல்லெலிஜிமேட் சன் தான் கன்சிடர் பண்ணுவாங்களே தவிர பிளட் லைன்ல வர ஒரிஜினல் ஹையர்னு அந்த குழந்தைய கன்சிடர் பண்ண மாட்டாங்க. புரிஞ்சுச்சா இது? புரியுதுக்கா. ஓகேவா? சோ அடுத்த பேப்பர் போயிடலாமா? நெக்ஸ்ட் பேஜ் எடுத்தாச்சா? லாஸ்ட் எடுத்தாச்சுக்கா. எடுத்தாச்சு. சோ சார்ல்ஸ் செகண்ட் இறந்து போயிட்டாரு. எப்போட இறந்து போனாரு? எந்த வருஷம் இறந்து போனாருடா? 85லக்கா. 85ல இறந்து போறாரு. ஓகேவா? அவர் 85ல இறந்து போனதுக்கு அப்புறம் 1685ல இருந்து 88 வரைக்கும் யார் ரூலிங்ல இருந்திருப்பா அப்படின்னா ஜேம்ஸ் த செகண்ட். ஜேம்ஸ் த செகண்ட் எங்க பார்த்தோம் ஞாபகம் இருக்கா?
மேல ஒருத்தருக்கு 9 குழந்தை பிறந்துச்சு. அந்த 9 குழந்தையில இந்த 2 குழந்தைய மட்டும் பார்த்துக்கோங்க. பிகாஸ் இவங்க தான் ஃபியூச்சர் டைம்ஸ்ல வரப்போறாங்க. மீதி இருக்கிற 7 குழந்தை நமக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி நான் ஒரு இடத்துல ஜேம்ஸ் II இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். ஞாபகம் இருக்கா? கரோனா நேத்துல. கேரோலின் ஏஜ்ல. கேர்ள்ஸ் எங்க இருக்குன்னு லிங்க் ஆகுதா? இல்ல திருப்பி ரிப்பீட் பண்ணவா ஃபர்ஸ்ட்ல இருந்து? புரியுது மேம். புரியுதுல்ல? சோ அங்க இருக்கிற ஜேம்ஸ் II தான். ஓகேவா? சோ ஜேம்ஸ் II என்ன பண்ணிருவாரு அப்படின்னு சொன்னா, அவருக்கு வயசாயிருக்கும் டெஃபினட்டா. சோ வயசானதுக்கு அப்புறமா அவர் ரூலிங்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக அவர் ரூலிங்க்கு வந்திருப்பாரு. 1685ல இருந்து 1688 வரைக்கும் அவர் வெறும் 3 வருஷம் தான் ரூலிங்ல இருந்திருப்பாரு. ஓகேவா? ஜேம்ஸ் II வந்து அவர் வந்து ப்ரோ பிரெஞ்ச் அண்ட் ப்ரோ கேத்தலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து பிரெஞ்ச்ல பயங்கரமா இருப்பாரு. as well as he is a கேத்தலிக், ரோமன் கேத்தலிக் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஜேம்ஸ் II. ஓகேவா? ஜேம்ஸ் II ஜேம்ஸ் ஸ்காட்டுக்கும் பயங்கரமா சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஜேம்ஸ் ஜேம்ஸ் ஸ்காட் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, எங்க அப்பாக்கு பையனே கிடையாது. யார் உங்க அப்பா? ஜேம்ஸ் ஸ்காட்டோட அப்பா யாரு? சார்ல்ஸ் டூ. சார்ல்ஸ் 2க்கு பையனே கிடையாது. அப்போ நான் மட்டும் தான் இருக்கேன். அப்ப நான் தான் வரணும். நீங்க எப்படி வரீங்க? அடுத்த தலைமுறை வந்து தலை எடுத்துருச்சு. அப்ப நீங்க எப்படி பழைய தலைமுறையில இருந்து உள்ள வரலாம்? நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் ஸ்காட் வந்து சண்டை போடுவான். இவங்க 2 பேத்துக்குள்ள எப்ப பார்த்தாலும் சண்டை நடந்துகிட்டே தான் இருந்திருக்கும். இந்த சண்டைய நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, மேன் மவுத் ரெபெல்லியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரெபெல்லியன் அப்படின்னா 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த சண்டைய நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த ஃபைட்டோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா, மேன் மவுத் ரெபெல்லியன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ ஜேம்ஸ் ஸ்காட் வந்து டியூக் ஆஃப் மேன்மவுத்தா இருந்திருப்பாரு. டியூக் அப்படின்னு சொன்னா ஒரு பட்டம், மேன்மவுத் அப்படின்னா ஒரு இடத்தோட பேரு. ஓகேவா? சோ அந்த இடத்துக்கு தலைவர் வந்து டியூக்கா இருந்திருப்பாரு. அவர் இல்லெஜிமேட் சன் இருந்தாலும் அவருக்கு ஒரு பதவி கொடுத்திருப்பாங்க. அவர் அந்த இடத்துல டியூக்கா இருந்திருப்பாரு. பட் ஸ்டில் அவர் யார் கூட சண்டை போடுவாரு அப்படின்னு சொன்னா, ஜேம்ஸ் II கூட 2 பேத்துக்கும் சண்டை நடக்கும். அந்த சண்டைய நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, மேன்மவுத் ரெபெல்லியன் அப்படின்னு சொல்லுவோம். சோ மேன்மவுத் ரெபெல்லியன்னா என்னன்னு முழிக்க கூடாது. ஜேம்ஸ் II அவரோட இல்லெஜிமேட் சன் சார்ல்ஸ் II இல்லெஜிமேட் சன் ஜேம்ஸ் ஸ்காட்டுக்கும் நடந்த சண்டைய தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, மேன்மவுத் ரெபெல்லியன் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுச்சா? இல்ல புரிஞ்சுக்கா. ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லவா? புரிஞ்சுச்சுல்ல? சோ இவனுங்க பஞ்சாயத்து எல்லாம் முடிஞ்சிரும். 1688ஓட இவங்க 2 பேரோட சண்டை முடிஞ்சிரும். சோ முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் உள்ள வந்திருப்பா அப்படின்னு சொன்னா, குளோரியஸ் ரெவல்யூஷன். ஓகேவா? சோ குளோரியஸ் ரெவல்யூஷன் வந்து எந்த டைம் பீரியட்ல இருந்து எந்த டைம் பீரியட் வரைக்கும் அப்படின்னு சொன்னா, 1688ல இருந்து 1702 வரைக்கும். ஓகேவா? குளோரியஸ் ரெவல்யூஷன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பிளட்லெஸ் ரெவல்யூஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பிளட்லெஸ் ரெவல்யூஷன் அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு வாரும் இல்லாம, சண்டை சச்சரவு இல்லாம நிம்மதியா போற ரெவல்யூஷன். ஓகே, நிம்மதியா போற ஒரு எரா. அதுதான் வந்து நம்ம குளோரியஸ் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா பிளட்லெஸ் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ குளோரியஸ் ரெவல்யூஷன் பீரியட்ல இப்ப யார் தான் ரூல் பண்ணிருப்பா அப்படின்னு சொன்னா, ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட்க்கு வந்து ஒரு பொண்ணு இருந்திருக்கும். ஓகேவா? அந்த தொடர்ச்சியை நீங்க கண்டினியூ பண்ணிக்க வேணாம். ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட்க்கு வந்து ஒரு பொண்ணு இருந்திருக்கும். அந்த பொண்ண வந்து வெளிய ஒரு நாட்டுக்கு வந்து கெட்டி குடுத்திருப்பாங்க. ஓகேவா? அந்த பொண்ணோட பேர் தான் மேரி த செகண்ட். அவங்கள வந்து வில்லியம் III த ஆரஞ்சுக்கு வந்து கெட்டி குடுத்திருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல ரூலிங் ப்ராப்பரா இல்ல. ஜேம்ஸ் த செகண்டுக்கும் ஜேம்ஸ் ஸ்காட்டும் சண்டை போட்டுட்டே இருக்கானுங்க. யாருக்கு அந்த பதவி, அதுக்கு அடுத்து அந்த த்ரோன வந்து யாருக்கு குடுக்கனே தெரியல. அப்போ பெசாட்டி பொண்ண வந்து கெட்டி குடுத்த இடத்துல மாப்பிள்ளை இருப்பாரு தெரியுமா? அவர் ஆல்ரெடி ஒரு இடத்த ஆண்டுட்டு தான் இருந்திருப்பாரு. அவர கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல ஆள வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து வில்லியம் III ஆரஞ்ச வந்து இந்த இடத்துல ஆள வைப்பாங்க. குளோரியஸ் ரெவல்யூஷனுக்கு கீழ. சோ குளோரியஸ் ரெவல்யூஷன்ல யார் ரூல் பண்ணா அப்படின்னு சொன்னா, மேரியும் வில்லியம் III ஆஃப் ஆரஞ்சும் தான் ரூல் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெவல்யூஷன் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, பிளட்லெஸ் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எந்த இயர்ல நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, 1688ல இருந்து 1702 வரைக்கும் அவங்க வந்து ரூலிங் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சா? மேரி செகண்ட் எப்படி வந்தாங்கன்னு சொல்லிட்டு? புரியுதுக்கா. பொண்ண கெட்டி குடுத்த இடத்துல இருந்து மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து ரூல் பண்ண வைக்கிறாங்க. உண்மையாவே அந்த மாப்பிள்ளைக்கு அந்த இடத்துல உரிமை கிடையாது. பிகாஸ் பொண்ண கெட்டி குடுத்து அனுப்பியாச்சு. அந்த மாப்பிள்ளை வந்து அங்க இருக்கிற நாட்ட தான் ரூல் பண்ணணும். பட் என்ன பண்ணிட்டாங்க, இங்க ஆள் இல்லன்றதுனால பொண்ணோட மாப்பிள்ளையே சேர்த்து தூக்கிட்டு வந்து இங்கேயும் சேர்த்து ரூல் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருவாங்க. ஓகேவா? இதே மாதிரி ட்ரூ பார்ன் இங்கிலீஷ் மேன் சொல்லி ஒருத்தர் ஒர்க் எழுதியிருப்பாரு. நான் சொல்லி கொடுத்தேன் கிளாஸ்ல. ஞாபகம் இருக்கா? ட்ரூ பார்ன் இங்கிலீஷ் மேன் இருக்கு, ஞாபகம் இருக்கு. யாரோட ஒர்க்? நீங்க சொல்லிட்டீங்கன்னா சீரியஸ்லி பெரிய விஷயம். ட்ரூ பார்ன் இங்கிலீஷ் மேன். டேனியல் டிஃபோ. கரெக்ட் பிரின்ஸ். டேனியல் டிஃபோ. எஸ். ட்ரூ பார்ன் இங்கிலீஷ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு டேனியல் டிஃபோ ஒரு ஒர்க் எழுதியிருப்பார். அவர் ஏன் அந்த ஒர்க் எழுதினாரு நான் கிளாஸ் நடத்தும்போது சொல்லி கொடுத்தேன். எதுக்கு அப்படின்னு சொன்னா, எல்லாருமே இங்கிலீஷ் மேன் தான். எல்லாருமே ஒரே எர்த்துக்கு கீழ தான் இருக்கோம். ஒரே ஸ்கைக்கு கீழ தான் நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணியிருக்கோம். ஏன் வில்லியம் வந்து வேற ஆளுன்னு பாக்குறேன். ஏன்னா வில்லியம் வந்து வேற நாட்டுல இருந்து தானே ரூல் பண்ண வந்திருக்காரு. அப்ப அவர் வந்து ட்ரூவான இங்கிலீஷ் மேனே கிடையாது. வெளிநாட்டுல இருந்து இன்னொருத்தர் தூக்கிட்டு வந்து நம்ம நாட்டை வந்து ரூல் பண்ண வைக்கிறீங்க. இது எப்படி கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் கொந்தளிச்சிட்டு இருக்கும் போது டேனியல் டிஃபோ என்ன பண்ணிருப்பாரு, ட்ரூ பார்ன் இங்கிலீஷ் மேன் அப்படின்னு ஒரு ஒர்க் வந்து எழுதியிருப்பாரு. அந்த ஒர்க்ல என்ன சொல்லியிருப்பாரு, வில்லியம் III ஆரஞ்ச் வந்து என்னதான் பிரெஞ்சு ஆளா இருந்தாலும் அவர் நம்ம நாட்டை தான் ஆள வந்திருக்காரு. நீங்க அத பிரெஞ்சு இங்கிலீஷ்னு பிரிச்சு பார்க்காதீங்க. நம்ம எல்லாரும் ஒரே ரூஃபுக்கு கீழ இருக்கோம். நம்ம எல்லாம் ஒரே எர்த்துக்குள்ள இருக்கோம் அப்படின்றத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டேனியல் ரூஃபோ ட்ரூ பார்ன் இங்கிலீஷ் மேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க்கு கீழ வில்லியம் III சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாரு. அது இந்த டைம் பீரியடுக்கு கீழ தான் நடந்திருக்கும். புரியுதா எப்படி கம்பேர் பண்றேன்னு சொல்லிட்டு? புரியுதுக்கா.
புரியுது. சோ குளோரியஸ் ரெவல்யூஷனோட இயர் என்ன நெட்ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க 1688. ஓகே 88 1688 தான் குளோரியஸ் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க, இல்லனா பிளட்லெஸ் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. யார் ரூல் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா வில்லியம் 3 தி ஆரஞ்ச் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நெக்ஸ்ட் பீரியட் என்ன அப்படின்னு சொன்னா அகஸ்டன் ஏஜ். அகஸ்டன் ஏஜ்னால நமக்கு ஒரு ரைட்டர் தெரியும்ல, ஹூ இஸ் தட்? அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் அகஸ்டன் ஏஜ்னு சொல்லுவாங்க, அப்படி இல்ல நியோ கிளாசிக்கல் ஏஜ் அப்படின்னு சொல்லி அந்த பீரியட் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அகஸ்டன் ஏஜோட டைம் பீரியட் என்ன அப்படின்னு சொன்னா 1702ல இருந்து 1714 வரைக்கும் அகஸ்டன் ஏஜ். அப்ப 1702ல இருந்து யார் ரூலிங்ல இருந்திருப்பா அப்படின்னு சொன்னா குயின் ஆன் தான் வந்து ரூலிங்ல இருந்திருப்பாங்க. சோ குயின் ஆன் தான் ஷீஸ் அ லாஸ்ட் ஸ்டூவர்ட் டைனாசிட்டி. சோ ஸ்டூவர்ட் டைனாசிட்டி அதோட முடிஞ்சிருச்சு. நான் கதையை ஓபன் பண்ணும்போது குயின் எலிசபெத் பத்தி நான் பேசிட்டு இருக்கும்போது அது வந்து டியூட்டர் டைனாசிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? சோ டியூட்டர் டைனாசிட்டி அவங்களோட முடியுது அப்படின்னு சொன்னேன். ஜேம்ஸ் ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவங்க தான் வந்து ஸ்டூவர்ட் டைனாசிட்டியை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். சோ ஒரு தலைமுறைனா தலைமுறைக்கு தலைமுறையா வந்த ஸ்டூவர்ட் டைனாசிட்டி யாரோட முடியுது அப்படின்னு சொன்னா குயின் ஆனோட முடியுது. குயின் ஆனுக்கு அடுத்தது அவங்களுக்கு குழந்தை கிடையாது குயின் ஆனுக்கும். அதனால அவங்களோட ஸ்டூவர்ட் டைனாசிட்டி முடியுது. குயின் ஆன் வந்து 1702ல இருந்து 1714 வரைக்கும் ரூலிங்ல இருந்திருப்பாங்க. குயின் ஆனுக்கு அடுத்தது குழந்தை கிடையாது அப்படின்றதுனால அடுத்த ஏஜ் என்ன வரும் அப்படின்னா ஹனோவரியன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பீரியட் வந்து ஹனோவரியன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஜார்ஜ் the 1, ஜார்ஜ் 2, ஜார்ஜ் 3, ஜார்ஜ் 4, ஜார்ஜ் 5 நிறைய ஜார்ஜ் வந்து ரூல் பண்ணுவாங்க. அந்த ஜார்ஜ் எல்லாம் நமக்கு தேவையில்ல, அதுல கொஸ்டின்ஸ் நமக்கு வந்ததே கிடையாது. ஜஸ்ட் நாலேஜுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1714ல இருந்து 1837 வரைக்கும் ஹனோவரியன் பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த ரூல் அந்த டைம் பீரியடுக்கு கீழே எல்லாத்துக்கும் நிறைய ஜார்ஜ் வந்து ரூல் பண்ணிருப்பாங்க அப்படின்றத மட்டும் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. தட் இஸ் இனஃப். கிளியரா? கிளியர் இருக்கா? கிளியர். சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்டா ஆன்சர் சொல்லிடலாமா? இதுல அந்த ஜேம்ஸ் 2 மட்டும் எப்படி வந்தாருன்னு சொல்ல முடியுமாக்கா? மேல அந்த எந்த கரோலின் ஜேம்ஸ் ஏஜ். டூடா? கேர்லின் ஏஜ்லயா? அந்த ஜேம்ஸ் 2 ஆமாக்கா ஜேம்ஸ் 2 மட்டும் எப்படி வந்தாருன்னு சொல்ல முடியுமா? சார்ல்ஸ் கேர்லின் ஏஜ்ல வந்து சார்ல்ஸ் the 1 ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. சரியா? அதுல இருந்து சொல்ல ஓகேக்கா. சொல்றியா இல்ல அந்த ரெண்டு குழந்தைங்க எப்படி எப்படி ஆ ரூலிங்? இல்லக்கா அந்த 2 பேர் எப்படி வந்தாங்கன்னு கேக்குங்கக்கா. அந்த 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 9 சில்ட்ரன் வந்து யாரோடது? அதுவா? இப்ப கேர்லின் ஏஜ் எடுத்துக்கிறோம். ஓகேவா? கேர்லின் ஏஜ்ல ரூல் பண்ணிட்டு இருந்த கிங் யாரு அப்படின்னா சார்ல்ஸ் 1 தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. சார்ல்ஸ் 1 ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பாரு. அந்த பொண்ணோட நேம் என்ன அப்படின்னா ஹென்ரிட்டா மரியா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அவங்க ரெண்டு பேத்துக்கும் சார்ல்ஸ் 1க்கும் ஹென்ரிட்டா மரியாக்கும் மொத்தம் 9 குழந்தைங்க பிறந்திருப்பாங்க. அந்த 9 குழந்தைங்கள வெறும் 2 குழந்தைங்க நேம் மட்டும் தான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அவங்க 2 பேர் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 2 குழந்தைங்களோட நேம் என்ன அப்படின்னா சார்ல்ஸ் II அண்ட் ஜேம்ஸ் II. அந்த சார்ல்ஸ் II தான் வந்து ஆலிவர் கிராம்வெலும் அவங்களோட பையன் ரூலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் பையனை சீட்ல இருந்து தள்ளி விட்டுட்டு சார்ல்ஸ் II வந்து டேக் ஓவர் பண்ணிருப்பாரு. இப்ப கதை கனெக்ட் ஆகுதா? கரெக்ட் ஆகுக்கா. ஓகேவா? அந்த சார்ல்ஸ் II தான் ஆலிவர் கிராம்வெல்ல சீட்ல இருந்து தள்ளி விட்டுட்டு ரெஸ்டோர் பண்ணாரு. அதனால அந்த பீரியட் நம்ம என்ன சொல்றோம்? ரெஸ்டோரேஷன் ஏஜ் அப்படின்னு சொல்றோம். சோ ரெஸ்டோரேஷன் ஏஜ்ல அவருக்கு குழந்தையே பிறக்கவே பிறக்காது. கேத்தரின் கூட ஒரு ஹையர் கூட இருக்கவே இருக்காது. அதனால ஒரு இல்லெஜிமேட் சன் வருவாங்க. அவங்க தான் ஜேம்ஸ் தி ஸ்காட். அப்போ ஜேம்ஸ் ஸ்காட் என்ன சொல்லுவாரு? நான் தான் பதவிக்கு வரணும். பிகாஸ் அந்த இடத்துல பையனே இல்ல. நீ ஏன்டா உனக்கு தான் வயசாயிடுச்சே. நீ எங்க அப்பா கூட பிறந்தவன் தானே. இப்ப எதுக்கு வந்து ரூலிங்ல வரணும்னு சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் II ஜேம்ஸ் ஸ்காட்டும் சண்டை போடுவாங்க. புரியுதுக்கா. ஓகேவா? ஜேம்ஸ் II வந்து டெஃபினட்டா வயசாயிருக்கும். பிகாஸ் அவர் வந்து அவங்க அப்பா கூட பிறந்தவர். பட் அவர் இன்னும் கொஞ்சம் உயிரோட இருப்பாரு. அதனால வெறுமனே அவர் ஆசைக்கு 3 வருஷம் மட்டும் ரூல் பண்ணிட்டு போவார் ஆட்சியை வந்து. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேக்கா. ஓகே. சோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பார்த்தே எனக்கு சொல்லுங்க. அப்பதான் மெமரைஸ் ஆகும். சொல்ல ஆட்டோமேட்டிக்கா மெமரைஸ் ஆயிரும். குயின் எலிசபெத்தோட டைம் பீரியட் என்ன? அவங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் வந்தா? அதுக்கப்புறம் யார் வந்தா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செக்டார் மாதிரி மெமரைஸ் ஆகும். இது வந்து உங்க ஃபேமிலி ஹிஸ்டரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மறந்து போகாது. இவங்களுக்கு அப்புறம் யாரு? தாத்தா கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? அப்புறம் அப்பா கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலில ஒரு ஹிஸ்டரியை மெமரைஸ் பண்ணுவோம் தெரியுமா? அந்த மாதிரி இதையும் மெமரைஸ் பண்ணுங்க. இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு லேர்ன். ஓகேவா? சோ பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எலிசபெத்தன் ஏஜ். எலிசபெத்தின் ஏஜ் எந்த பீரியட்ல இருந்து எந்த பீரியட் வரை? 1558ல இருந்து 1603. கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து சொல்ல முடியுமா? உங்களுக்கு தரவு ஆகணும்ன்றதுக்காக தான் நான் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கேன். 1558ல இருந்து 1603 வரைக்கும் குயின் எலிசபெத் வந்து ரூல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஷீ இஸ் a லாஸ்ட் டியூட்டர் மோனார்க். டியூட்டர் மோனார்ச். ஓகேவா? ஜக்கோபியன் ஏஜ்ல யார் ரூல் பண்ணிட்டு இருந்தா? ஜேம்ஸ் the ஜேம்ஸ் one. 1 ஜேம்ஸ் the 1 வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் என்ன ரிலிஜியன்? புராட்டஸ்டன்ட். புராட்டஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கேர்லின் ஏஜ்ல யார் ரூல் பண்ணிட்டு இருந்தா? சார்ல்ஸ் the one. சார்ல்ஸ் 1. ஏன்னா சீல ஸ்டார்ட் ஆகுது, அதனால சார்ல்ஸ் the 1 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கேர்லின் ஏஜ் எந்த பீரியட்ல இருந்து எந்த பீரியட் வரைக்கும்? 1625 to 49 வரைக்கும். 1625ல இருந்து 1649 வரைக்கும் இருந்திருப்பாங்க. ஓகேவா? அந்த பீரியட் தான் ரெண்டு செட்டா பிரிறாங்க. ஒன்னு வந்து ரவுண்ட் ஹெட்ஸ்னு பாக்குறோம், இன்னொன்னு கெவாலியர்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ரவுண்ட் ஹெட்ஸ் யாரை சப்போர்ட் பண்ணாங்க? ஆலிவர் கிராம்வெல்.
ரவுண்ட் ஹெட்ஸ் யார சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் யாரு அவங்க லீட் பண்ணவங்க தான் வந்து ஆலிவர் க்ரோம்வெல். சப்போர்ட் பண்ணது யார? இதுக்கா பார்லிமெண்ட் பியூரிட்டன்ஸ் பார்லிமெண்ட் பிரின்ஸ். பார்லிமெண்ட் ஓகேவா? கிங்குக்கு கீழ நெறைய அரசபையில நெறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள தான் நம்ம பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்ப சிஎம், பிஎம்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு பார்லிமெண்ட் மீட்டிங்க்கு போறேன் அப்படின்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்த இம்ப்ளை பண்ணணும் அப்படின்னா, கீழ இருக்கிறவங்க அந்த வெள்ளை சட்டை எல்லாம் ஓகேன்னு சொன்னா தானே இம்ப்ளை பண்ண முடியும். அதேதான் அங்கேயும். ஓகேவா? கிங் என்னதான் ஒரு ரூலையும் டாக்ஸையும் இம்ப்ளை பண்ணணும்னு நினைச்சாலும், கீழ இருக்கிற அந்த வெள்ளை சட்டை எல்லாம் ஓகே சொன்னா மட்டும் தான் அவரால இம்ப்ளை பண்ண முடியும். அதுதான் பார்லிமெண்ட் அப்படின்னு பார்க்கிறோம். எல்லாத்தையுமே பார்லிமெண்ட்டோட கலந்து ஆலோசிச்சு தான் எந்த ஒரு இம்ப்ளிகேஷனுமே அவங்க பண்ணுவாங்க. பட் என்ன பண்ணிட்டாரு சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து யாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவில் வார் ஆரம்பிச்சு உள்ளே சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாரு. ஓகே, சோ ரவுண்ட் ஹெட்ஸ் வந்து சப்போர்ட்டர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு பாக்குறோம். அந்த பார்லிமெண்ட் கூட்டத்தை லீட் பண்ணதான் யாரு? ஆலிவர் க்ரோம்வெல். ஆலிவர் க்ரோம்வெல் எப்போ சார்ல்ஸ் 1 வந்து தலையை வெட்டி கொன்னாரு? 1649. 1649. அப்ப 1649ல யார் ஆட்சிக்கு வந்துட்டா? ஆலிவர் க்ரோம்வெல் ஆட்சிக்கு வந்துட்டாரு. ஆலிவர் க்ரோம்வெல் எந்த வருஷம் இறந்து போயிருப்பாரு? நான் கேட்டது இறந்து போயிருப்பாரு. 58ல 1658ல இறந்து போயிருப்பாரு. ஆனா அவரோட ஆட்சி முடியிற வருஷத்தை நம்ம என்னன்னு சொல்றோம்? பியூரிட்டன் இன்டெக்ரல். இல்ல அவர் ஆட்சி முடியிற நம்பர் என்னன்னு கேக்குறேன். what is the number? what is the year? 1660. தான் அவரோட ஆட்சி வந்து முடியுது. ஏன் 1660 வரைக்கும் நம்ம டிராக் பண்ணிருக்கோம்? ரிச்சர்ட் கிராம்வெல் 8 மந்த் ரூல் பண்ணிருப்பாங்க. ரிச்சர்ட் கிராம்வெல் அவரோட பையன் வந்து கொஞ்ச நாளுக்கு ரூல் பண்ணிருப்பாரு. அதனால அந்த இயர் வந்து நம்ம டிராக் பண்ணி 1660 வரைக்கும் கிராம்வெலோட குடும்பம் வந்து ரூல் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிராம்வெல் வந்து என்ன ரிலிஜியன்? பியூரிட்டன். அதனால தலைவர் என்ன பண்ணிட்டாரு? எதை க்ளோஸ் பண்ணிட்டாரு? தேட்டர்ஸ். தியேட்டர்ஸ் எல்லாத்தையும் தலைவர் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாருன்னு சொல்லி பாக்குறோம். அவரே என்னன்னு பட்டம் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டாரு? லார்ட் ப்ரொடெக்டரேட் அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு. எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் அந்த பட்டத்தை அவர் கொடுத்துக்கிட்டாரு? 53ல இருந்து 52 வரைக்கும் 1653ல இருந்து 1658 வரைக்கும் அவரே பட்டம் கொடுத்துக்கிட்டாரு. அந்த டைம் பீரியட் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இட் இஸ் பியூரிட்டன் இன்டர்ரெக்னம் அப்படின்னு சொல்லுவோம். பியூரிட்டன் இன்டர்ரெக்னமோட டைம் பீரியட் என்னன்னு சொல்லி கேட்டா 1649ல இருந்து 1616 தான் நீங்க சொல்லணும். ஓகேவா? இப்போ இந்த குடும்பம் பண்ண சேட்டை எல்லாத்தையும் யார் வந்து முடிச்சு வச்சா? சார்ல்ஸ் டூக். சார்ல்ஸ் செகண்ட் வந்து என்ன பண்றாரு? இங்கிலீஷ்ல சொல்லணும்னா அத ரெஸ்டோர் பண்ணாரு. அதனாலதான் அந்த டைம் பீரியடோட பேஜ் நேம் ரெஸ்டோரேஷன் ஏஜ்கா. ரெஸ்டோரேஷன் ஏஜ். பாக்குறோம். சார்ல்ஸ் செகண்ட் எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் ரூல் பண்ணாருடா? 60ல இருந்து 85 வரைக்கும். 1660ல இருந்து 1685 வரைக்கும் அவர் ரூல் பண்ணிருக்காரு. அவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் சண்டை போட்டு யார் ரூல் பண்ணுவா? வெறும் 3 வருஷம் மட்டும் ஜேம்ஸ் 2 வந்து சண்டை போட்டு ரூல் பண்ணுவார். அவர் யார்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு எப்ப பார்த்தாலும்? சார்ல்ஸ் பையன்ட்ட ஜேம்ஸ் ஸ்காட் கிட்ட. ஜேம்ஸ் ஸ்காட் வந்து ஒரிஜினல் ஹையர் கிடையாது. அவர் வந்து யாரு? இல்லெலிஜிமேட் சன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள நடந்த சண்டை நம்ம என்ன சண்டைன்னு சொல்றோம்? மேன்மவுத் ரெபல்லியன் அப்படின்னு சொல்றோம். ஏன் மேன்மவுத் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஜேம்ஸ் ஸ்காட்டோட பட்டம் என்ன? டியூக் ஆஃப் மேன்மவுத் அப்படின்னு பாக்குறோம். அதனால அது வந்து மேன்மவுத் ரெபல்லியன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? சோ ஜேம்ஸ் செகண்ட் வெறும் 3 வருஷம் மட்டும் ரூல் பண்றாரு. 1685ல இருந்து 1688 வரைக்கும் மட்டும் ரூல் பண்றாரு. ஓகேவா? இவங்க பஞ்சாயத்து தாங்க முடியலன்னு சொல்லிட்டு யாரை கூட்டிட்டு வராங்க அடுத்தது ரூல் பண்றதுக்கு? இதுக்கா மேரி 2 அவங்களோட ஹஸ்பண்ட் பேர் என்னதுடா? வில்லியம் ஆரஞ்ச். வில்லியம் 3 ஆரஞ்ச் வந்து தூக்கிட்டு வராங்க. அவங்களோட பீரியட் நம்ம என்னன்னு சொல்றோம்? Glorious Revolution. Glorious Revolution is also called Bloodless Revolution. Glorious Revolution ஓட டைம் பீரியட் என்னடா? 1688 சொல்லுங்க. 1702. 1688ல இருந்து 1702 வரைக்கும் அவர் வந்து ரூல் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த வில்லியம் 3 ஆரஞ்சு சப்போர்ட் பண்ணி யார் ஒர்க் எழுதுனா? Daniel Defoe. அவரோட ஒர்க் என்னடா? True Born Englishman. True Born Englishman. டேனியல் டிஃபோட பென் நேம் என்ன? திமோத்தி க்ரூசோ அப்படின்றது அவரோட பென் நேம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இந்த மேரி தி செகண்டும் வில்லியம் 3 ஆரஞ்சும் முடிச்சதுக்கு அப்புறம் யார் ரூலிங்க்கு வரா? என்ன ஏஜ் வருது? அகஸ்டன் ஏஜ் வருது. அந்த ஏஜோட டைம் பீரியட் என்ன? 1702 to 1714. யார் ரூல் பண்ணா? Queen Anne. That is the last of ஜேம்ஸ் ஸ்டூவர்ட்.
ஸ்டூவர்ட். டைனாசிட்டி. அந்த வரலாறு வந்து மொத்தமா முடிஞ்சிருச்சு. தட்ஸ் தி லாஸ்ட் ஆஃப் ஸ்டூவர்ட் டைனாசிட்டி. 1714 ஸ்டூவர்ட் டைனாசிட்டியை இழுத்து மூடிட்டாங்க. எப்படி வந்து குவீன் எலிசபெத் ஏஜோட டியூட்டர் மொனார்ச்சியை இழுத்து மூடினாங்களோ அதே மாதிரியே ஸ்டூவர்ட் டைனாசிட்டியை இழுத்து மூண வருஷம் என்ன அப்படின்னு சொன்னா 1714 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்புறம் வந்து தொடர்ந்து ஒரே பீரியட் தான், ஒரே ஆள் தான் வந்து ரூல் பண்ணிட்டே இருக்காங்க. அது என்ன ஏஜ்னு சொல்றோம் நம்ம வந்து ஹனோவேரியன் பீரியட். ஹனோவரியன் ஏஜ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். யார் ரூல் பண்ணா, எந்த கிங்கோட நேம் என்ன? ஜார்ஜ். ஜார்ஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? எந்த டைம் பீரியட்ல எந்த டைம் பீரியட் வரைக்கும் ஹனோவரியன் பீரியட்? 1714 to 1837. 1714 to 1837 வரைக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிளியர் தானே இது? எஸ் மேம். அதர்ஸ்? Clear ka? எஸ். அவ்வளவுதான். இது அப்படியே படிச்சிருங்க, மனப்பாடமா ஏறிடும் ஈஸியா. ஓகேவா? சோ இன்னைக்குள்ள கிளாஸ் நம்ம பார்க்கலாம். ஸ்க்ரீன் விசிபிளாடா? விசிபிள்க்கா? விசிபிள். டன். சோ ஜான் ட்ரைடன். ஜான் ட்ரைடன் எந்த இயர்ல born ஆயிருப்பாரு அப்படின்னு சொன்னா 1631 இருந்து 1700 வரைக்கும் அவர் உயிரோட இருந்திருப்பாரு. ஓகேவா? இவர் எந்த காலேஜ்ல படிச்சு முடிச்சிருப்பாரு அப்படின்னா ட்ரினிட்டி கேம்பிரிட்ஜ் காலேஜ்ல படிச்சு முடிச்சிருப்பாரு. அப்போ யூனிவர்சிட்டி வீட்ஸ் கீழ கேம்பிரிட்ஜ் ரைட்டர்ஸ் யாரெல்லாம்? ராபர்ட் கிரீன், தாமஸ் ராபர்ட் கிரீன். கிட், தாமஸ் கிட் வந்து எங்கேயுமே போயிருக்க மாட்டாரு. Christopher Marlowe, Thomas Nash. எஸ், கிறிஸ்டோபர் மார்லோ அண்ட் தாமஸ் நாஷ்னு பாக்குறோம். கிறிஸ்டோபர் மார்லோ பிறந்தப்பெல்லாம் யாரும் பிறந்திருப்பா? Shakespeare. ஷேக்ஸ்பியரும் பிறந்திருப்பார். ராபர்ட் கிரீனுக்கு சுத்தமா யாரை பிடிக்காது? Shakespeare பிடிக்காது. ஷேக்ஸ்பியருக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ராபர்ட் கிரீனோட எந்த ஒர்க்கை பார்த்து ஷேக்ஸ்பியர் வந்து விண்டர் ஸ்டேல் எழுதியிருப்பாரு? நேத்து கூட சொன்னீங்களே, Bandesto. என்னதுடா? பாண்டஸ்கோ. Bandesto. கரெக்ட். பாண்டஸ்கோ. சரியா? பாண்டஸ்கோ அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ ட்ரைடன் பொறுத்தவரை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ட்ரினிட்டி கேம்பிரிட்ஜ் காலேஜ்ல தலைவர் படிப்பு முடிச்சிருக்காரு 1668ல. சரியா? 1668ல he is a official poet laureate அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. he is a first official poet laureate. ஏன் இந்த இடத்துல அஃபிஷியல் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி poet laureate அப்படின்ற ஒரு பதவி வந்து பெருசா ஹேண்ட் ரிட்டன்ல சிக்னேச்சர்லாம் போட்டு இவர்தான் poet laureate அப்படின்னு சொல்லி பெருமையா ஒரு பொசிஷனா பேசப்பட்ட ஒரு இடம் வந்து poet laureate வந்து கிடையாது. ஓகேவா? சோ ஜான் ட்ரைடனை தான் ஃபர்ஸ்ட் அஃபிஷியலா பேப்பர்லாம் எழுதி பாஸ் பண்ணி சிக்னேச்சர்லாம் போட்டு இவர் தான்ப்பா poet laureate அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அஃபிஷியலா பேப்பர்ஸ் பாஸ் பண்ணி உட்கார வச்ச ஆள் யாரு அப்படின்னு சொன்னா ஜான் ட்ரைடன். அதனால he is a first official poet laureate அப்படின்னு பாக்குறோம். எப்போ poet laureate ஆனாரு அப்படின்னு சொன்னா 1668. இதே 1668ல உங்களுக்கு ட்ரைடனோட ஒரு ஒர்க் தெரியும். வாட் இஸ் a work? dramatic poesy. ஆஃப் டிராமாட்டிக் poesy அப்படின்ற ஒர்க் வந்து 1668ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். அதே வருஷத்துல தான் தலைவர் வந்து poet laureate ஆயிருப்பாரு அப்படின்னு பாக்குறோம். எப்போ வரைக்கும் அவர் poet laureate இருந்திருப்பாரு அப்படின்னு சொன்னா 1688 வரைக்கும் அவர் poet laureate இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? தென் 1670ல இவ்வளவு ஹிஸ்டோகிராபிக்கர் ராயல் அப்படின்ற ஒரு பதவி வந்து அவர் கொடுப்பாரு. இது வந்து ஒரு பட்டம் மாதிரி. சரியா? அதை வந்து அவருக்கு கொடுப்பாரு. அண்ட் ஹி இஸ் a ஃபர்ஸ்ட் கம்பேரேட்டிவ் கிரிட்டிக். இது மேபி கேட்கலாம், ஏன் ஃபர்ஸ்ட் கம்பேரேட்டிவ் கிரிட்டிக் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ட்ரைடன் அவரோட ஒர்க்குக்கு கீழே எல்லா விஷயத்தையும் கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்ணிருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஏன்ஷியன்டையும் மாடர்னையும் கம்பேர் பண்றது, இங்கிலீஷையும் பிரெஞ்சையும் கம்பேர் பண்றது, ட்ராஜடியும் இதையும் கம்பேர் பண்றதுன்னு சொல்லிட்டு அவரோட ஒர்க்ஸ்ல எல்லா விஷயத்தையும் கம்பேர் பண்ணி இதுல இது பெருசா இருக்கு, இதுல இது கம்மியா இருக்கு, இதை விட இது வந்து இதுல பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிசன்லயே அவர் கொடுத்திருப்பாரு. அதனாலதான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் கம்பேரேட்டிவ் கிரிட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? வால்டர் ஸ்காட் இவரை பார்த்து கிளாரியஸ் ஜான் அப்படின்ற ஒரு கமாண்ட் வந்து பாஸ் பண்ணிருப்பாரு. கால்ட் ஆப்ரகாம் கவுலி த டார்லிங் ஆஃப் மை யூத். ஓகேவா? இவர் என்ன பண்ணிருப்பாரு? ஆப்ரகாம் கவுலியை பார்த்து த டார்லிங் ஆஃப் மை யூத் அப்படின்ற ஒரு கமாண்ட் வந்து ட்ரைடன் பாஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ இவ்வளவுதான் ஜான் ட்ரைடனோட ஓப்பனிங். கிளியரா? Yes, ma'am. கிளியர். இவரோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் சொன்னேன், தலைவர் வந்து எப்பவுமே யார் ஆட்சியில இருக்காங்களோ அவங்கள வச்சுதான் ஒர்க்கே எழுத ஆரம்பிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவரோட ஓப்பனிங் ஒர்க் எதுல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா ஹீரோயிக் ஸ்டான்சாஸ் அண்ட் டெத் ஆஃப் த ஆலிவர் கிராம்வெல் அப்படின்னு சொல்லி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றாரு. ஒரிஜினலா ஆலிவர் கிராம்வெல் எந்த இயர்ல இறந்து போனாரு? 58. 58 இறந்து போயிருக்காரு. அவர் எந்த வருஷம் அந்த ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணிருக்காருன்னு பாருங்க. What is the year? 59.
59 இப்படிதான் வந்து இயர் மெமரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஹீரோயிக் ஸ்டான்ஸாஸ் அந்த டெத் ஆஃப் த ஆலிவர் க்ராம்வெல் அப்படின்ற ஒர்க்க ட்ரைடன் எப்போ பப்ளிஷ் பண்ணாரு அப்படின்னா 1659ல. பிகாஸ் 58ல ஆலிவர் க்ராம்வெல் மண்டை போட்டாரு. அப்போ அதுக்கு மறு வருஷம் தான் அவர் டெஃபினட்டா அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். டெத் ஆஃப் த ஆலிவர் க்ராம்வெல் அப்படின்ற ஒர்க் பப்ளிஷ் ஆனது 1659. ஓகேவா? சோ அவர் இறந்து போனதுக்கு ஒரு ஸ்டான்ஸாஸ் எழுதியாச்சு 1659ல. அந்த 1659ல யார் ரூலிங்ல இருந்திருப்பா? சார்ல்ஸ் டூக்கா? ம்? அவரோட பையன் எங்க போனாரு அதுக்குலயும்? ஆலிவர் க்ராம்வெல் இறந்து போனதுக்கு அப்புறம் 8 மாசம் யாரா ரூல் பண்ணிருப்பா? அவரோட பையன். பையன் பேர் என்னது? ரிச்சர்ட் கார்ன்வெல். ரிச்சர்ட் க்ராம்வெல். அவ்வளவுதான். ரிச்சர்ட் க்ராம்வெல் ரூலிங்ல இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணிருக்காரு, ஹீரோயிக் ஸ்டான்ஸாஸ் அந்த டெத் ஆஃப் த ஆலிவர் க்ராம்வெல் அப்படின்னு சொல்லிட்டு ஆலிவர் க்ராம்வெல்ல பார்த்து கொஞ்சம் சோகமா கொஞ்சம் புகழ்ந்தும் அந்த ஒர்க் வந்து 1659ல பப்ளிஷ் பண்ணிருக்காரு. உடனே என்ன ஆயிடுச்சு, கிங் வந்து மாறிட்டாங்க 1660ல. யார் 1660ல ரூலிங்க்கு வந்தா? Charles II. சார்ல்ஸ் டூக்கா? சார்ல்ஸ் செகண்ட் வந்து பண்ணாரா, அதுக்காக சார்ல்ஸ் செகண்ட் புகழ்ந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா ஆஸ்ட்ரியா ரிடக்ஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் வந்து அவர் எழுதியிருப்பாரு. ஓகேவா? ஆஸ்ட்ரியா ரிடக்ஸ் அப்படின்னா அந்த ஒர்க்கோட டைட்டில் 1616ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இதோட அந்த டைட்டிலோட மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா ஜஸ்டிஸ் ரீஸ்டோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ஜஸ்டிஸ் ரீஸ்டோர்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு அப்படின்னா சார்ல்ஸ் செகண்ட் வந்து அவங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் ஆலிவர் க்ராம்வெலையும் ரிச்சர்ட் க்ராம்வெலையும் அடிச்சு தள்ளி விட்டுட்டு அவர் வந்து இடத்த பிடிச்சிட்டாரு. ஐ மீன் ரெஸ்டோர் பண்ணிட்டாரு அந்த இடத்த வந்து அப்படின்னு சொல்லி அவரை புகழ்ந்து பேசுறதுக்காக ஜஸ்டிஸ் ரீஸ்டோர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் வந்து அவர் எழுதியிருப்பாரு. ஓகேவா? அதுதான் ஆஸ்ட்ரியா ரிடக்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அது நெட் கொஸ்டினும் கூட. பப்ளிஷ் ஆன இயர் ரொம்ப ஈஸியா படிக்கலாம். பிகாஸ் சார்ல்ஸ் செகண்ட் எப்போ அவரோட ஆட்சியை பிடிச்சாரோ அதே வருஷத்துல தான் தலைவர் ஒர்க்கையும் பப்ளிஷ் பண்ணிருப்பாரு 1660 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சாமுவேல் ஜான்சன் இத பார்த்துட்டு ஒரு ஒரு லைன் வந்து பாஸ் பண்ணிருப்பாரு. he changed with the nation அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அது வந்து இவர் கிண்டலா தான் சாமுவேல் ஜான்சன் பேசியிருப்பாரு. ஏன்னா ஒவ்வொரு கிங் மாறும்போதும் தலைவர் எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி எழுதுறாரு அப்படின்ற மீனிங்ல தான் he changed with the nation அப்படின்னு ஒரு கமாண்ட் வந்து சாமுவேல் ஜான்சன் பாஸ் பண்ணிருப்பாரு. சோ ஆஸ்ட்ரியா ரிடக்ஸ் யாருக்காக எழுதப்பட்ட ஒர்க் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும். சார்ல்ஸ் செகண்ட்காக. ஹீரோயிக் ஸ்டான்ஸஸ் அந்த டெத் ஆஃப் த காலிம்பெல் யாருக்காக எழுதப்பட்டது அப்படின்னா ஆலிவர் க்ராம்வெல்காக எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒர்க் வந்து த்ரினோடியா அகஸ்டலஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு 1685ல. இதை ஏன் இங்க கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா 1685ல சார்ல்ஸ் செகண்ட் வந்து இறந்து போயிருவாரு. ஓகேவா? அவரோட டெத்துக்காக அவர் வந்து இந்த ஒர்க் எழுதியிருப்பாரு த்ரியோண்டியா அகஸ்டலஸ் அப்படின்ற ஒரு ஒர்க். தொடர்ந்து படிச்சா ஈஸியா இருக்கும். அவர் ஆட்சிக்கு வந்தப்போ எழுதுனது வந்து ஆஸ்ட்ரியா ரிடக்ஸ். அவர் செத்து போனதுக்கு அப்புறம் எழுதின ஒர்க் அப்படின்னு பார்த்தா த்ரியோண்டியா அகஸ்டலஸ் ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அது இறந்து போன வருஷம் 1685 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஃபார் த டெத் ஆஃப் த சார்ல்ஸ் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுச்சா? புரியுதுக்கா? ஓகேவா? இந்த 3 ஒர்க்குமே ஒருத்தர் ஆட்சிக்கு வந்ததுக்கு, ஐ மீன் ஒருத்தர் செத்து போனதுக்கு, அப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கு, திருப்பியும் அவர் இறந்து போனதுக்காக இந்த 3 ஒர்க்ஸுமே அவருக்கு எழுதியிருக்காரு. ஓகேவா? சோ ட்ரைடன் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் எடுத்ததும் அவரோட காமெடிஸ். இதுல அவரோட ஃபர்ஸ்ட் பிளே அப்படின்னு பார்க்கும்போது வைல்டு கேலண்ட். இது அவரோட நெட் கொஸ்டின். ஓகேவா? வைல்டு கேலண்ட் வந்து 1663ல பப்ளிஷ் ஆயிருக்கும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் பிளே as well as ரெஸ்டோரேஷன் காமெடி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ வைல்டு கேலண்ட் முக்கியமான ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒர்க் வந்து த ரைவல் லேடிஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. ட்ராஜிக் காமெடி 1664ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்ப வெறும் ரைவல்னு யார் ஒர்க் எழுதியிருப்பா? த ரைவல். R.B. Sheridan. கரெக்ட். த ரைவல் அப்படின்னு மட்டும் யார் ஒர்க் எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா ஆர்பி ஷெரிடன் வந்து எழுதியிருப்பாரு. எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும் அந்த ஒர்க் வந்து? 1775. 1775. ரைவல் வந்து எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1775. இதுக்கும் அந்த ஒர்க்குக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நான் வெறுமனையா ரைவல் லேடிஸ்ன்னு பார்த்ததுனால நான் ரைவல் யாரோடதுன்னு கேட்டேன். அது ஆர்பி ஷெரிடனோடது. ஓகேவா? சோ ரைவல் லேடிஸ் யாரோடது அப்படின்னா ட்ரைடனோடது. த ரைவல் யாரோடது அப்படின்னா ஆர்பி ஷெரிடனோடது. பப்ளிஷ் ஆன இயர் வந்து 1775 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அவரோட நெக்ஸ்ட் ஒர்க் என்னன்னு பார்க்கும்போது த ஆன் ஈவினிங் லவ் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு 1668ல. நெக்ஸ்ட் த அசாசினேஷன் ஆர் லவ் அண்ட் நன்னரி, அப்புறம் மிஸ்டேக்கன் ஹஸ்பண்ட், த கைண்ட் கீப்பர், டூ சோயாசிஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஒர்க் எல்லாம் எழுதியிருப்பாரு. இதுல நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கிறதுனால எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் 3 ஒர்க்கை மட்டும் படிங்க. தட் இஸ் எனஃப். த வைல்டு கேலண்ட் ஆல்ரெடி நெட் கொஸ்டின். தட் இஸ் ஃபர்ஸ்ட் பிளே அப்படின்னு பாக்குறோம். த ரைவல் லேடிஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அப்புறம் ஈவினிங் லவ் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அது சப்டைட்டில் என்ன அப்படின்னா த மாக் ஆஸ்ட்ராலஜி அப்படின்றது ஒரு சப்டைட்டில். ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 ஒர்க்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் படிங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் பார்க்கலாம். இது வந்து அவரோட காமெடிஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நெக்ஸ்ட் எஸ்ஏ ஆன் டிராமாட்டிக் பாய்ஸி. எஸ்ஏ ஆன் டிராமாட்டிக் பாய்ஸி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் 1668 தான் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? இதுக்கு கீழே தான் யாரை பத்தி பேசியிருப்பாங்க? இதோட கண்டென்ட் என்ன? இதுல என்னடா பேசணும்? நம்ம அன்னைக்கு கூட கொஸ்டின் கேட்டல. Plague பிளேகும் ஃபயரும் and வந்ததுனால Fire.
வந்ததுனால என்ன பண்ணிருப்பாங்க, தியேட்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ்ல இருக்கும். அதனால சரி கொஞ்ச நேரம் தண்ணி பக்கம் போலான்னு சொல்லி ரிவர் தேம்ஸ்க்கு வந்து போயிருப்பாங்க. அங்க போய் ஒரு கான்வர்சேஷன்ல என்கேஜ் ஆவாங்கன்னு பார்ப்போம். யாரெல்லாம் வருவா? எத்தன பேர் வருவாங்க? எத பத்தி பேசுவாங்க? 4 பேருக்கா? ஆ அந்த 4 பேர் ஏன்சியன்ட், வருவாங்க. மாடர்ன், இங்கிலீஷ், பிரெஞ்சு பத்தி பேசுவோம். அவ்வளவுதான்டா. ஏன்ஷியன்ட், மாடர்ன், பிரெஞ்ச், இங்கிலீஷ். ஓகேவா? இந்த 4 பத்தி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த எஸ்ஸே ஆன் டிராமாட்டிக் வாய்ஸ் கீழ ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, டாக்டர் சாமுவேல் ஜான்சன். ஓகே, டாக்டர் சாமுவேல் ஜான்சன் டிரைடனை பார்த்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? டாக்டர் ஜான்சன் டிரைடனை பார்த்து த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் அப்படின்னு கமெண்ட் பாஸ் பண்ணியிருப்பாரு. ஹி ஃபவுண்ட் பிரிக் அண்ட் லெஃப்ட் இட் மார்பிள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஹி ஃபவுண்ட் பிரிக் அண்ட் லெஃப்ட் இட் மார்பிள். இதுக்கு அர்த்தம் புரியுதா? அதை தமிழ்ல சொல்லவா? கல்ல கூட அவர் என்ன பண்ணிடுறாராமா? மார்பிளா மாத்திருக்காரு. மார்பிளா மாத்திடுறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. ஓகேவா? கல்ல கூட அவர் ரைட்டிங் மூலமா எப்படி மாத்திடுறாரா? மார்பிளா மாத்திடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எஸ்ஸே ஆன் டிராமாட்டிக் பாய்ஸி எதை பார்த்து மாடல் பண்ணி எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, சிட்னியோட டிஃபென்ஸ் ஆஃப் பாய்ஸி. சிட்னி வந்து டிஃபென்ஸ் ஆஃப் பாய்ஸி ஏன் எழுதியிருப்பாரு? Reply to Stephen Gosson. ரிப்ளை டு ஸ்டீஃபன் காசனோட என்ன ஒர்க்குடா? The School of Abuse. அபியூஸ். ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1579. சூப்பர்ரா. 1579ல ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்ப சிட்னி எப்போ எழுதியிருப்பாரு? நான் எழுதுனது எப்போன்னு கேக்குறேன். 1595. இல்லடா, எழுதுனது ரிட்டர்ன். நான் பப்ளிஷ்ட் ஆனது கேக்கல. ரிட்டர்ன் 1580. அவ்வளவுதான்டா. 1580ல தலைவர் வந்து எழுதியிருப்பாரு. பட் பப்ளிஷ் ஆன இயர் தான் இப்போ 1595. 1595. சிட்னிக்கு முன்னாடியே ஒருத்தர் கொந்தளிச்சுட்டு ரிப்ளை முதல்ல எழுதி பப்ளிஷும் பண்ணிருவார்ல, அது யாரு? Thomas Lodge. தாமஸ் லாட்ஜ். ஓகேவா? தாமஸ் லாட்ஜ் தான் என்ன பண்ணிருவாரு, எனக்கும் அவர் பொயட்ரி பத்தி பேசுறது சுத்தமா பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உடனே கொந்தளிச்சு ரிப்ளை எழுதிருவாரு. ஓகேவா? அவரோடது எழுதுனதும் ஒரே வருடமே, பப்ளிஷ் ஆனதும் ஒரே வருடமே, 1580 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ இந்த ஆஃப் டிராமாட்டிக் பாய்ஸி வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு சொன்னா, டயலாக் ஃபார்மேட்ல இருக்கு. உங்களுக்கே தெரியும் அது டயலாக் ஃபார்மேட்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா மாத்தி மாத்தி கான்வர்சேஷன் நடத்திட்டு இருப்பாங்க. எது பெருசுன்னு சொல்லி, ஏன்ஷியன் பெருசா, பிரெஞ்சு பெருசா, மாடர்ன் பெருசா, இங்கிலீஷ் பெருசா மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சோ இது எப்போ ப்ராபபிளி எழுதியிருப்பாங்க அப்படின்னா, பிளேக் நேரம் தான் எழுதியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த நேரம் தான் வந்து தியேட்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ்டா இருந்துச்சு. அதனால 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, ரிவர் தேம்ஸ்ல வந்து என்கேஜ் ஆனாங்க. அப்ப வந்து அந்த கான்வர்சேஷனை வந்து பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த 4 பேர் யாரு நிறைய தடவை நெட்ல கேட்டுட்டாங்க. கிரைட்ஸ், லிசிடியஸ், யுஜினஸ், நியாண்டர் அப்படின்னு பாக்குறோம். கிரைட்ஸ் வந்து சர் ராபர்ட் ஹோவர்ட், லிசிடியஸ் வந்து சர் சார்ல்ஸ் ஹெட்லி, யுஜினியஸ் வந்து லார்ட் பக்கஸ்ட், நியாண்டர் வந்து டிரைடன் ஹிம்செல்ஃப் அப்படின்னு பாக்குறோம். அவர் வந்து ஏன்ஷியன் சப்போர்ட் பண்ணிருக்காரு. சார்ல்ஸ் வந்து பிரெஞ்சு, பக்கஸ்ட் வந்து மாடர்ன், டிரைடன் வந்து இங்கிலீஷ் சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ இதுதான் வந்து ஆஃப் டிராமாட்டிக் பாய்ஸியோட சம்மேஷன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நெக்ஸ்ட் இவரோட ஹீரோயிக் பிளேஸ். இவரோட ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? அவரோட காமெடிஸ்ல காமெடிஸ். ஃபர்ஸ்ட் என்ன காமெடி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ்? Wild Gallant. Wild Gallant Gallant. அப்படின்னு சொல்லி பார்த்தோம். செகண்ட் Rival Ladies. Rival Ladies. தேர்ட் Evening Love. ஈவினிங் லவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து மிஸ்டேக் ஹஸ்பண்ட் அப்படின்னு ஒரு ஒர்க் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் 3 ஒர்க் கூட தரவு பண்ணுங்கன்னு சொன்னேன். அதுக்கு அடுத்து தான் ஆஃப் டிராமாட்டிக் பாய்ஸி பார்த்தோம். டிராமாட்டிக் பாய்ஸி முடிச்சதுக்கு அப்புறம் அவரோட ஹீரோயிக் பிளேஸ். ஓகேவா? ஹீரோயிக் பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து இந்தியன் குயின், இந்தியன் எம்பரர். ஸோ இந்தியன் குயினோட சீக்வல் தான் எது அப்படின்னு சொன்னா இந்தியன் எம்பரர். உங்களுக்கு ஈஸியா கேட்பாங்க இந்தியன் குயினோட சீக்வல் என்னன்னு சொல்லிட்டு. அப்ப தெரியணும் இந்தியன் எம்பரர் தான் அதோட சீக்வல். 1664, 1665 அது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இதோட சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா கான்குவெஸ்ட் ஆஃப் மெக்சிகோ பை த ஸ்பாட்ரியன்ஸ் அப்படின்றது அதோட சப்டைட்டில் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ இது தெரிஞ்சுக்க வேண்டியது அவரோட ஹீரோயிக் பிளேஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் குயின், அதோட சீக்வல் வந்து இந்தியன் எம்பரர். அப்புறம் டைரானிக் லவ்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பார். ஆர் ராயல் மாட்டையர் அப்படின்னு கூட அந்த ஒர்க்கை சொல்லுவாங்க. அடுத்தது கான்குவெஸ்ட் ஆஃப் கிராண்டா. இது வந்து இம்பார்ட்டன்டான ஒர்க். கான்குவெஸ்ட் ஆஃப் கிராண்டா ஆல்ரெடி நெட் கொஸ்டின். கான்குவெஸ்ட் ஆஃப் கிராண்டா வந்து எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1670ல இருந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அவரோட ஹீரோயிக் பிளேஸ் பார்க்கும்போது இந்தியன் குயின், இந்தியன் எம்பரர், டைரானிக் லவ் ஆர் ராயல் மாட்டையர், த கான்குவெஸ்ட் ஆஃப் கிராண்டா. இது எல்லாமே அவரோட ஹீரோயிக் பிளேஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிளியரா இது? கிளியர் கா? Yes, ma'am. அடுத்தது அவரோட மாஸ்டர் பீஸ். அவரோட மாஸ்டர் பீஸ் என்ன அப்படின்னு சொன்னா ஆல் ஃபார் லவ். ஆல் ஃபார் லவ் வந்து 1677ல அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஒரு சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா த வேர்ல்டு வெல் லாஸ்ட் அப்படின்றது அந்த ஒர்க்கோட சப்டைட்டில். ஓகேவா? மாஸ்டர் பீஸ் வந்து ஆல் ஃபார் லவ் 1677ல பப்ளிஷ் ஆயிருக்கும். த வேர்ல்டு வெல் லாஸ்ட் அப்படின்றது அதோட சப்டைட்டில் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகே. தென் அவரோட ட்ரஜை காமெடிஸ். ட்ரஜை காமெடிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சீக்ரெட் லவ் ஆல் த மெய்டன் குயின், மேரேஜ் ஆ லாடா மூட், அப்புறம் அவுரங்கசீப்,
ஈடிபஸ்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அப்புறம் ட்ராய்லஸ் அண்ட் கிரிசிடா, த ஸ்பானிஷ் வேர். இதுல உங்களுக்கு ஆல்ரெடி டைட்டில் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஈடிபஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த நேம கேள்விப்பட்டிருப்பீங்க. ட்ராய்லஸ் அண்ட் கிரிசிடாவை நான் ஓப்பனிங்லேயே சொல்லி கொடுத்தேன். எங்க பார்த்தோம் ட்ராய்லஸ் அண்ட் கிரிசிடாவை? ஷேக்ஸ்பியர் தானக்கா? சாசர். ஷேக்ஸ்பியரும் எழுதியிருப்பாரு, சாசரும் எழுதியிருப்பாரு, ராபர்ட் ஹென்ரிசனும் எழுதியிருப்பாரு. ஓகேவா? மொத்தம் 3 பேர் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தோம். பட் பிகினிங்ல நம்ம எங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவங்க சொன்னதுதான் சாசர்ல பார்த்தோம். சாசர் தான் ட்ராய்லஸ் அண்ட் கிரிசிடான்னு ஆரம்பிச்சு விட்டுருப்பாரு. அப்புறம் ஷேக்ஸ்பியர் வந்து கிரிசிடாக்கு ஸ்பெல்லிங் மாத்தி எழுதியிருப்பாரு. அப்புறம் ராபர்ட் ஹென்ரிசன் வந்து டெஸ்டமெண்ட் ஆஃப் கிரிசிடா அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. அப்புறம் ட்ரைடன் வந்து ட்ராய்லஸ் அண்ட் கிரிசிடான்னு எழுதியிருப்பாரு. ராபர்ட் ஹென்ரிசன் எழுதுற டெஸ்டமெண்ட் ஆஃப் கிரிசிடாவை யாரு டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பா? ராபர்ட் ஹென்ரிசன் எழுதின டெஸ்டமெண்ட் ஆஃப் கிரிசிடாவை யார் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க? அப்ப கூட நான் சீமஸ் நோபல் ஹெமிங்வே. சீமஸ் ஹெனி சீமஸ் ஹெனி தான் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு. சீமஸ் ஹெனி எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? 1995. எஸ் 1995. ஓகேவா? இவரோட ட்ரெஜை காமெடிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்த்தா அவுரங்கசீப். அவுரங்கசீப் வந்து இம்பார்ட்டன்டான ஒர்க். பிகாஸ் இதுல இருந்து தான் அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா பிளாங்க் வேர்ஸ்ல எழுத ஆரம்பிச்சிருப்பாரு. எதுக்கு இதுல பிளாங்க் வேர்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அவரோட ஆஃப் கிராமட்டிக் பொயசில தலைவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, ரைம் தான் வந்து இம்பார்ட்டன்ட். பிளாங்க் வேர்ஸ் வந்து அவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. ரைம் அப்படின்னு சொன்னா எதுகை முனையில எழுதுறது. ஓகேவா? ரைமா எழுதுவாங்க தெரியுமா? மேல ஒரு வேர்ட் இருக்கும், அதுக்கு ரைமா செகண்ட் வேர்டு வந்து வந்திருக்கும். சோ அந்த மாதிரி எழுதுறது தான் வந்து ரைட்டிங்க்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரைமை சப்போர்ட் பண்ணி ட்ரைடன் பயங்கரமா ஆஃப் டிராமாட்டிக் பைசில பேசியிருப்பாரு. சோ அவரோட பிகினிங் ஒர்க்ஸ் எல்லாமே எதுல இருக்கும் அப்படின்னா ரைம் ஸ்கீம் யூஸ் பண்ணி ரைமை யூஸ் பண்ணி தான் அவர் வந்து எழுதியிருப்பாரு. ஒரு லிமிட்டுக்கு மேல அவருக்கு போர் அடிச்சிடும், எப்பா இதுக்கு மேல ரைம் எழுதிட்டு யோசிச்சுட்டே எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளாங்க் வர்ஸ்க்கு அவர் ஷிஃப்ட் ஆவாரு. அப்படி பிளாங்க் வர்ஸ்க்கு அவர் எங்க இருந்து ஷிஃப்ட் ஆனாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவுரங்கசீப் அப்படின்ற ஒர்க்கை தான் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். சோ அவுரங்கசீப்ல இருந்து அவர் பிளாங்க் வர்ஸை யூஸே பண்ணிருப்பாரு. ஏன்னா அவுரங்கசீப் பப்ளிஷ் ஆன இயர் என்ன அப்படின்னா 1676. அதுக்கப்புறம் தான் ஆல் ஃபார் லவ் கூட பப்ளிஷ் ஆயிருக்கும். அது 1677. அது சப்டைட்டில் வந்து The World Well Lost. இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின், சும்மா அசால்ட்டா விட்டுறாதீங்க. ஆல் ஃபார் லவ் த வேர்ல்டு வெல் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் அவர் என்ன பண்ணிருப்பாரு, பிளாங்க் வேர்ஸ்ல தான் எழுதியிருப்பாரு. ஆனா தலைவர் முதல்ல எதை சப்போர்ட் பண்ணிருப்பாரு அப்படின்னா ரைம் வந்து பப்ளிஷ் சப்போர்ட் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் எதுக்கு மாறி இருப்பாரு அப்படின்னு சொன்னா பிளாங்க் வேர்ஸ்க்கு அவர் மாறி இருப்பாரு. பிளாங்க் வேர்ஸை எதுல இருந்து அவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு அப்படின்னா அவுரங்கசீப் அப்படின்ற அந்த ஒர்க்ல இருந்து அவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. தென் இதுல நீங்க படிக்க வேண்டிய ரிமைனிங் ஒர்க்ஸ்ன்னு பார்த்தா அவுரங்கசீப், ஈடிபஸ், ட்ராய்லஸ் அண்ட் கிரிசிடா, த ஸ்பானிஷ் ஃபேர். ஓகேவா? இது எல்லாமே அவரோட இம்பார்ட்டன்டான டிராஜிக் காமெடிஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் அவரோட ஒப்பேரா. ஒப்பேரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த டிராமா கூட பின்னாடி மியூசிக்கையும் சேர்த்து போட்டாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து நம்ம ஒப்பேரா அப்படின்னு சொல்லுவோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து த டெம்பஸ்ட். டெம்பஸ்ட் அப்படின்னு சொல்லி யார் ஒர்க் எழுதிருப்பா ஃபர்ஸ்ட்? ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியர் தான் எழுதியிருப்பாரு. இவரோட டெம்பஸ்ட்டை கேட்கும்போது எப்பவுமே என்சாண்டட் ஐலாண்ட் அப்படின்னு தான் உங்களுக்கு நெட்ல கேட்பாங்க. நீங்க டெம்பஸ்ட்னு எதிர்பார்க்க வேணாம், என்சாண்டட் ஐலாண்ட்னு கொடுத்து இது யாரோட ஒர்க்னு கேட்பாங்க. அப்ப நமக்கு தெரியும் அது வந்து ட்ரைடனோடது அப்படின்னு சொல்லிட்டு. சோ த டெம்பஸ்ட் என்சாண்டட் ஐலாண்ட் அப்படின்றது அதோட சப்டைட்டில். ஓகேவா? இது வந்து யாரோட ஒர்க் அப்படின்னா ட்ரைடனோட ஒர்க். இதுக்கு யார் மியூசிக் போட்டிருப்பா அப்படின்னா ஹென்ரி போர்சல் அப்படின்ற ஒரு பர்சன் தான் வந்து மியூசிக் போட்டிருப்பாங்க. அப்புறம் த ஸ்டேட் ஆஃப் இன்னசென்ஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. இது இதோட சப்டைட்டில் என்ன அப்படின்னா ஃபால் ஆஃப் மேன் அப்படின்றது இதோட சப்டைட்டில். இது எதை பார்த்து ரீரைட் பண்ணுது அப்படின்னு சொன்னா பாரடைஸ் லாஸ்ட். ஏன்னா பாரடைஸ் லாஸ்ட் எதை பத்தி பேசியிருப்பாங்க, சேட்டன் வந்து ஆடம் அண்ட் ஈவை எப்படி ஃபால் பண்ண வைக்குது, அப்ப மேனோட ஃபால் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பாரடைஸ் லாஸ்ட்ல ஒரு பிப்ளிக்கல் ஸ்டோரியா தான் நமக்கு அதை காமிச்சிருப்பாங்க. சோ அதே மாதிரிதான் த ஸ்டேட் ஆஃப் இன்னசென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஹியூமனிட்டி, ஒரு ஹியூமனோட இன்னசென்ஸ் அந்த இடத்துல எப்படி லாஸ் ஆகுது அப்படின்றது அந்த ஃபால் ஆஃப் மேன் அப்படின்ற அந்த சப்ரேட்ல அவர் வந்து காமிச்சிருப்பாரு. சோ ஸ்டேட் ஆஃப் இன்னசென்ஸ், சப்ரேட்ல வந்து ஃபால் ஆஃப் மேன். இது எதை பார்த்து ரீரைட் பண்ணுது அப்படின்னு சொன்னா பாரடைஸ் லாஸ்ட்டை பார்த்து ரீரைட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தென் இவரோட ஃபைனல் ஸ்டேஜ் பிளே என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தா லவ்ஸ் ட்ரையம்ப் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு 1693ல. நேச்சர் வில் ப்ரிவைல் அப்படின்றது இதோட ஒர்க். இதுல இந்த ஒர்க் வந்து நெட் கொஸ்டின். ட்ரைடனோட ஒர்க்கை பொறுத்தவரை நீங்க டைட்டில் ரீட் பண்ணும்போது இது இம்பார்ட்டன்ட் ஒர்க்கா இருக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அது எல்லாமே அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த வைல்டு கேலண்டா இருக்கலாம், நெக்ஸ்ட் ஆல் ஃபார் லவ், த வேர்ல்டு வெல் லாஸ்ட், இது எல்லாமே அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிளியரா இது வரைக்கும் பார்த்தது, இது வரைக்கும் படிச்சிடலாமா? ஏன்னா இன்னும் அவர் நிறைய எழுதியிருக்காரு. இதுக்கப்புறம் தான் அவர் சண்டை போடுறதே ஸ்டார்டே ஆகும். இது வரைக்கும் கிளியரா? ஃபைனல் ஸ்டேஜ் பிளே வரைக்கும் கிளியர்க்கா? கிளியர். இது வரைக்கும் படிச்சிடலாமா? படிச்சிடலாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த ரைட்டர்ஸ்ல இருந்தே குறைஞ்சது உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா? நம்ம இவ்வளவு நேரம் இம்பார்ட்டன்ட் சொல்லி கொடுத்த கெவாலியர், மெட்டாபிசிக்கல், ரைடன், மில்டன், சாசரோட ஃபாலோவர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். அதுல இருந்தே டெஃபினட்டா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் உமன் ரைட்டர்ஸ்ல கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும். பிராண்டே சிஸ்டர்ஸ், ஜேன் ஐயர், ஜார்ஜ் இலியட், தென் வேற யாரை சொல்லலாம், வர்ஜினியா உல்ஃப். டெஃபினட்டா வர்ஜினியா உல்ஃப் இவங்கிட்ட இருந்தெல்லாம் டெஃபினட்டா உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? சோ அதை மட்டும் தெரிஞ்ச ஆத்தர்ஸை மட்டும் திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணிட்டு தெரிஞ்சதை மட்டுமாவது ஒழுங்கா அட்டன் பண்ணணுன்ற ஹோப்போட போங்க. தெரிஞ்சதை நீங்க விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களை நீங்களே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? தேங்க்யூ கைஸ்.
அண்ட் ஒன் திங் தேங்க்யூ. அந்த தேங்க்யூடா. அண்ட் ஒன் திங் என்ன அப்படின்னு சொன்னா, நான் உங்களுக்கு நோட்ல ஒரு ஃபோட்டோவா எடுத்து குரூப்ல போட்டிருக்கேன் தெரியுமா? அத தயவு செஞ்சு ஏதாவது ஒரு நல்ல நோட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அது குழப்பும். இன்னைக்கு நீங்க நான் சொல்லிக் குடுத்தப்போ புரியிற மாதிரி இருக்கும். திருப்பி நான் கேட்கிறப்போ, யாருக்கு அடுத்தது யார் வந்தா? யாருக்கு அப்புறம் யார் யார கொன்னா? இவர் ஆங்கிலிக்கனா? இவர் பியூரிட்டனா? பியூரிட்டன்னா என்ன? ஆங்கிலிக்கன்னா என்னன்னு பயங்கரமா குழப்பும். ஸோ டேக் அ ஃப்ரெஷ் பேஜ், ரைட் இட் டவுன். அத தயவு செஞ்சு எழுதுங்க. பிரிண்ட் எடுக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. அதுல ஆல்ரெடி என் ஹேண்ட் ரைட்டிங் கேவலமா இருக்கு. ஸோ நீட்டா பென்னோட கலர்ஸ் எல்லாம் மாத்தி, இதுக்கப்புறம் தான் இவங்க வந்தாங்கன்றது முக்கியமானதெல்லாம் பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் 6 மந்த்ஸ் கழிச்சு நீங்க நீங்க டிசம்பர் இல்ல ஜூன் எக்ஸாம்க்கு அப்பியர் ஆகும்போது கூட சரி, டிசம்பர் எக்ஸாம்னாலும் சரி, உங்களுக்கு வந்து ப்ராப்பரா தெரியும். யாருக்கு அப்புறம் யார் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத வந்து விட்டுறாதீங்க. ஓகேவா? தேங்க் யூ கைஸ். தேங்க்யூ மேம். தேங்க் யூடா. தேங்க்யூக்கா.